ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த எட்டர்னல் டைப் சீசன் 1 இருக்கக்கூடிய மொத்த எபிசோடையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க நம்ம வளவலன்ட்டு பேசாமல் நம்ம இன்றைக்கான எபிசோக்குள்ளே போகலாம். 10,000 வருடங்களுக்கு முன்னாடி டூகு ஃபேமிலியோட ஆன்சிஸ்டரான டூகு மோட்டியான் இணையற்ற டிவைன் டெக்னிக் அடையத்துக்காக கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஆரிசனுக்கு பின்னாடி இருந்த மக்கள் அந்த பவர்ஸை பார்த்து பயப்படாமல் செங்ஷங் வேலையை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த உலகத்துடைய ஹீரோஸ்க்கு வந்த ஆர்டர்ஸ் படி ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய பேரழிவை தடுக்கிறதுக்காக டூகு ஃபேமிலியை மொத்தமாக அழிச்சிட்டாங்க. இதை பார்த்து கோவப்பட்ட டூகு மோட்டியான் எசன்ஸ் ஸ்டோனை யூஸ் பண்ணி டிவைன் டெக்னிக் அடைஞ்சார். அண்ட் யங் மாஸ்டர் டூகு டியானோ கோவப்பட்டு அவர் டிமானிக் ஃபார்மை யூஸ் பண்ணி அங்கேருந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டாருன்ட்டு சொல்ல அவர் அங்கே இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க அவங்களும் பதிலுக்கு அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் அந்த சமயத்தில் அவரோட 2 கையும் போயிட ஸோ அவர் அதை சால்ட்டாக ரீஜெனரேட் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வேறு ஒரு பிளேஸை காமிக்க வெளியே 2 பேர் பரபரப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் உள்ளே இருக்கிறவங்களுக்கு குழந்தையும் பிறக்க ஸோ அவங்க அந்த பையனை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு சொல்லி அவங்க 2 பேருமே உள்ளே போயிட்டு பார்க்க இவனோட கையில் வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அவங்க சொல்லும் போது அவங்கக்கிட்ட இருக்கிற எசன்ஸ் ஸ்டோனும் ஹீரோக்கு வந்து அட்ராக்ட் ஆகுது. அண்ட் அங்கே இருக்கிற பெரியவர் சொல்கிறாரு, 10,000 வருஷங்களுக்கு ஒரு முறை வார்காட் செங்ஷங் வேலையில் பிறப்பார். உன்னோட பையன் வந்து உண்மையிலே ரொம்ப எக்ஸ்ட்ராடியானவன் அப்படின்ட்டு சொல்லி அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்க சடனாக அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் அவர் அதை சமாளிக்க அங்கேருந்து போய்கிட ஹீரோட அப்பா உள்ளே இருக்கிறவங்களை சேஃபாக பார்த்துக்கிறாரு. அண்ட் நீங்களாம் யாருடா அப்படின்ட்டு சொல்லி அந்த பெரியவர் கேட்க நாங்கள் எல்லாருமே ஆரிஜனுக்கு பின்னாடி இருக்கிறவங்கடா அப்படின்ட்டு சொல்லி அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்க டூகு ஃபேமிலி சேர்ந்த எங்களை என்னடா நினச்சா அப்படின்ட்டு சொல்லி அந்த பெரியவர் அவனை அட்டாக் பண்ண ஸோ அவன் பறந்து போயிட்டு விழுறான். அண்ட் அவர் அங்கேருந்து போக பார்க்க ஸோ சடனாக ஒருத்தன் வந்து அவர் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஹீரோட அப்பா அவனை பறக்க விடுறாரு. அண்ட் அப்பா பையன் 2 பேருமே சேர்ந்து வந்து அவங்களோட ஃபைட் பண்ணிட்டு இருக்க அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து எல்லாத்தையுமே பறக்க விடுறாங்க. ஆனால் அவங்களும் பயந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட அப்பா அவங்களே யார் அப்படின்ட்டு சொல்லி அவர் கேட்கும் போது அவங்க எல்லாருமே எசன்ஸ் ஸ்டோனுக்காக இந்த இடத்துக்கு வந்தவங்க. நிறைய பேருக்கு இன்னும் நம்ம டூகு ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்ட்டு தெரியாது. அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. ஆனால் சில பேருக்கு நம்ம டூகு ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்தவங்க கூட ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. சீக்கிரமாக கிளம்பு, நமக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருக்க போகிறதில்ல. ஸோ சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்ட்டு சொல்ல சரி ஓகே பண்ணிட்டு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அண்ட் அவரோட பையனுக்கு பைட்டியான்ட்டு பேரும் வைக்க நெக்ஸ்ட் 16 வருஷம் கழிச்சு காமிக்க ஸோ ஹீரோ ஒரு பிளேஸ்க்கு வரான். மெங்கியூ நீங்கள் தான் இருக்கே அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்க்குள்ளே வர அட நண்பா உன்னை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்டா அப்படின்ட்டு சொல்லி ஹீரோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அடே போய் சொல்லாத, நீ என்னோட சிஸ்டர் பார்க்கறதுக்கு தானே இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது அட உன்னோட சிஸ்டர் பார்க்க யார் வந்தா, நான் உன்னை தாண்டா பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது நீ போய் சொல்லாத, நீ என்னோட சிஸ்டரை பார்க்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட சீட்டு ஃபேமிலிக்குள்ளே வரணுனாக்கா அதுக்குன்ட்டு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு நீ என்னோட ஃபைட் பண்ணண்டா அப்படின்ட்டு சொல்லும் போது என்னது நம்ம ஃபைட் பண்ணணுமா, ஆனால் நான் லாஸ்ட் மந்த் தான் உன்னோட ஃபைட் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அதெல்லாம் தெரியாது, நீ இப்போ வாடா அப்படின்ட்டு சொல்லி அவங்க 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ அவனோட அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே டாஜ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட எசன்ஸ் ஸ்டோனை யூஸ் பண்ணி அவன் மடையில் ஒரு அடியை போட டேய் நீ என்ன ஏமாத்துற, வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்லி அவன் கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான் டேய் இது வெப்பனே கிடையாது, இது என்னோட கிராண்ட் பையனுக்காக கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்க ஸோ மேலேருந்து கீழே வந்துடுறான். அண்ட் உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்கிறான் பைட்டியான் உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கிறது பிடிக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனால் நீ தேர்ட் ரேட் ஸ்கில்ஸையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேனாக்கா ஃபியூச்சரில் கண்டிப்பாக உன்னால் என்ன பீட் பண்ண முடியாது, இப்படியே போயிட்டு இருந்தா என்னோட சிஸ்டர்கிட்ட நீ என்ன பதில் சொல்லுன்ட்டு சொல்லி அவன் கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான் இந்த வேர்ல்டில் இருக்கிற தேர்ட் ரேட் மார்ஷியல் ஆர்ட்ஸை மட்டும் நான் மாஸ்டர் பண்ணிட்டேனாக்கா என்னால் டிவைன் டெக்னிக் அடைய முடியும், அதை மட்டும் நான் கற்றுக்கணும்னா இந்த உலகத்திலே கிரேட்டஸ்ட் வாரியரா மாறிடும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க அட எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கேடா அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்கிறான். ஆனால் ஸோ உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், என்னோட சிஸ்டர் வந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா அவன் கொஞ்சம் சிடுசிடுனே இருக்கா, நீ மட்டும் போயிட்டு அவகிட்ட கொஞ்சம் ஓவராக பேசுகிறாத, அதுக்கப்புறமா உன்னோட 2 கணமே பொழுத்துருண்டா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்க மெங்கியும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. சரி ஓகேப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து ஓடிட மெங்கியூ நீ மேலே கோவமாக இருக்கே அப்படின்ட்டு சொல்லி ஏறி கேட்கும்போது அவள் சொல்கிறா பைட்டியான் நீங்கள் பல வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுக்காக நீ இப்போ அதை பற்றி பேசுகிற அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது நான் டேரெக்டாகவே உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் இன்னுமே இந்த உலகத்தில் இருக்கிற தேர்ட் ரேட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணுறது மூலிமா டிவைன் டெக்னிக் அடைய முடியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக என்னால் அதை அடைய முடியும், என்னோட ஆன்சிஸ்டர் போய் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை, அது போக இதை பற்றி நம்ம 2 பேருமே ஆல்ரெடி பேசியிருக்கோம், நான் அந்த டிவைன் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்க ஸோ நம்ம ஹீரோ லாக் பண்ணுறா பைட்டியான் உங்களால் இந்த அட்டாக்கை கூட பிளாக் பண்ண முடியல, ஆனால் நீங்கள் இந்த உலகத்துடைய பெஸ்ட் ஆகணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ தான் சீரியஸ் ஆக போகிறீங்களோ எனக்கு தெரியல, இப்படியே போனால் உங்களால் யாருமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, ஏன் ஈவன் என்னைய கூட உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப
ஸோ நெக்ஸ்ட்டு ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட் 2 பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க ஹீரோ நடந்து எல்லாத்தையுமே சொல்லும் போது ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்கிறான், அடா எப்பவுமே எப்படி தான்ப்பா ஃப்ரீயாக விடு, உன்னோட இந்த கவலையை மறக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும், வா நம்ம போயிட்டு ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கூப்பிட, டே உனக்கு இதை தவிர அவர் எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோனை போட்டு அடிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒருத்த வரான். அழகான பொண்ணு நீ ஏன் தனியாக இருக்க, இந்த ஹீரோட வந்து ட்ரிங்க் பண்ணடி அப்படின்ட்டு சொல்லி அவன் அவன்கிட்ட தப்பாக நடந்துங்க பார்க்க. ஸோ நம்ம ஹீரோ கோவமாயிட்டு அவன் மேலே கிளாஸ் தூக்கி அடிச்சிடுறான். அண்ட் அவனும் டென்ஷன் ஆகிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன அட்டாக் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு சொல்லி அவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர கரெக்டான டைமிங்க்கு மெங்கி வந்து நம்ம ஹீரோ காப்பாற்றிடுறான். அண்ட் இவங்ககிட்ட இருந்து தள்ளிடுடா அப்படின்ட்டு சொல்லி நம்ம பெங்கி சொல்லிட்டு இருக்க ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவ எப்படி இந்த இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு வந்தா, ஒரு வேளை இவன் என்ன ஃபாலோ பண்ணுறாளோ அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்க, இவ்வளோ தைரியம் இருந்தால் பைட்டின் மேலே கை வைக்க பார்த்துருப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு சொல்லி மெங்கி சொல்லிட்டு இருக்க, அழகான பொண்ணு உன்னோட கும்ஃபு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, வேணும்னா என்னோட வந்து ட்ரிங்க் பண்ண அப்படின்ட்டு சொல்லி அவன் கேட்கும் போது மெங்கி கோமேறா அண்ட் போயிட்டு அவனை அட்டாக் பண்ண, என்னது ப்ரைமல்ஸ் வச்சியா நீ யாருடி அப்படின்ட்டு சொல்லி அவன் கேட்கும் போது அது உனக்கு தேவையில்லாததுரா அப்படின்ட்டு சொல்லி மெங்கி போயிட்டு அவனை தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்க மெங்கியோட அட்டாக் ஒருத்தன் பிளாக் பண்ணுறான். என்னோட பேர் வந்து லூஜிங்லாங், நாங்கள் ஸ்கைஃபால் பேலஸோட டிசிப்ளின் சொல்லி ஒருத்தன் இன்ட்ரோ கொடுத்துக்க மெங்கி சொல்கிறா, லாங்வின் டவுன் C2 ஃபேமிலியோட ப்ரொடெக்ஷன் கீழே இருக்கிற ஒரு ஏரியா, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களோட இடத்துக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்கும் போது என்னோட பிரதர் வந்து தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப மெங்கி சொல்கிறா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ரொம்பவே கடினமாக பேசிட்டேன், அதை மனசில் போட்டு குழப்பிக்காத, அதே சமயம் என்னோட அப்பா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீ எப்போ லார்டாவை ரீச் பண்ணுறியோ அப்போ தான் என்னோட அப்பா நம்மளோட மேரேஜை பற்றி பேசுவார், ஸோ அதை மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்ப, நான் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஸ்ட்ராங்காக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அண்டு நெக்ஸ்ட்டு மெங்கிவை காமிக்க, போயிட்டியா நீ என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒருத்த வரான். அண்டு நீ போயிட்டு கரெக்டான டைமிங்கில் அவனை சேவ் பண்ணி மிகப்பெரிய தப்பு பண்ணிவிட்ட, இந்நேரத்துக்கு அவனுக்கு உன் மேலே சந்தேகம் வந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அவன் சொல்லும் போது, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்ட்டு சொல்ல, கரெக்டு தான் நீ என்ன பண்ணுறன்றது உனக்கு தெரியும், ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோ, உன்னோட இந்த செயலால் மட்டும் நம்மளோட பிளானுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் அவன் உயிரோடவே இருக்க மாட்டான் அப்படின்ட்டு சொல்லும் போது, அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னையும் உன் கூட இருக்கிறவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன், அதே சமயம் அவனுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது, ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம 2 பேருமே இந்த பிளானில் இருக்கிறவங்க, ஸோ அதை மறந்துடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக. ஸோ நெக்ஸ்ட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். அண்ட் உன் மேலே இருந்து ஆல்கஹால் ஸ்மெல் வருது, நீ மறுபடியும் அந்த இடத்துக்கு போனியாடா அப்படின்ட்டு சொல்லி ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்து நிற்க, ஆமாப்பா என்னோடய வாழ்க்கையை எப்படியெல்லாம் கொண்டு போகலாங்கிறத பற்றி யோசிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருந்தேன் அப்படின்ட்டு சொல்லும் போது, அப்படியா அப்படின்னு என்ன கண்டுபிடிச்ச சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லி ஹீரோட அப்பா கேட்க, நான் தேர்ட் ஸ்கில் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணி நான் இந்த உலகத்துடைய கிரேட்டஸ்ட் ஃபைட்டர் ஆக போகிறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது, எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பா அடிக்க போக. ஸோ கிராண்ட்பா வந்து தடுக்கிறாரு, நீ ரியலாகவே மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறியா அப்படின்ட்டு சொல்லி கிராண்ட்பா கேட்க, ஆமாம் கிராண்ட்பா நான் இன்னிலேருந்து மார்ஷல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், அப்பாவை எனக்கு சொல்லித்தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க. ஸோ ஹீரோட அப்பா சொல்கிறாரு, அவன் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே உண்மையானது கிடையாது, அவன் எல்லாமே சும்மா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்லி ஹீரோட அப்பா சொல்லிட்டு இருக்க, கிராண்ட்பா சொல்கிறாரு, உனக்கு ரியலாகவே மார்ஷல் ஆர்ட்ஸை லேர்ன் பண்ணிங்கன்னு சொல்லி நினச்சினாக்கா நான் சொல்கிறது செய், மலைக்கு மேலே இருக்கிற பாறைகளை நீ உன்னோட கால்களை கீழே வைக்காம பேம்பூஸை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நீ வந்துட்டினாக்கா நம்ம ஃபேமிலியோட தனிப்பட்ட ஸ்கில்லான லைட்லா ஸ்டில்னஸை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சொல்லும் போது, ஸோ நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிறான். அண்ட் அங்கேருந்து கிளம்ப, அப்பா நீங்கள் கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்களா, நம்ம இந்த பிளேஸில் நம்மளோட ஐடென்டிட்டி எல்லாமே சேஞ்ச் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், பைட்டியன் மட்டும் போயிட்டு ஏதாச்சும் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கினானாக்கா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி கேட்கும் போது, யான்ஜு நமக்கு என்ன நடக்கணும்னு சொல்லியிருக்கோ அது நடந்தே தான் தீரும், அதே சமயம் நம்மளோட டூகு ஃபேமிலியில் எப்போயுமே இந்த மாதிரி ஒழிஞ்சு வாழ்ந்துட முடியாது அப்படின்ட்டு சொல்லும் போது, அப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நம்மளோட பாதை வந்து போர்கள் ரத்தங்கள் நிறைந்த பாதையாக தானே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நம்மளோட பாதை வந்து ரத்தங்கள் நிறைந்த பாதையாக தான் இருக்கும், ஆனால் அது நம்மளோட ரத்தம் கிடையாது, நம்மளை எதிர்த்து வரப்போகிற நம்ம என்மையோட ரத்தம் தான் அப்படின்ட்டு சொல்லி அவர் சொல்ல. நெக்ஸ்ட் ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அவனால் பேம்பு மேலே பேலன்ஸ் பண்ணவே முடியல, அவனும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்க அவனால் ஒரு சின்ன கல்லை கூட எடுத்துகிட்டு பார்க்க முடியல. அண்ட் ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான், ஹீரோ அண்ட் மெங்கியூ இங்கே 2 பேருமே போயிட்டு இருக்க. ஹீரோ சொல்கிறான், இந்த பிளேஸ் இது நம்மளோட வீட்டை விட ரொம்பவே ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, கண்டிப்பாக இந்த இடம் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்குது, இந்த மாதிரியான பிளேஸ் எல்லாம் நீங்கள் எப்படி தான் கண்டுபிடிக்கிறீங்களோன்ட்டு தெரியலை, ஆனால் நான் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப போகிறேன், ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நான் பிஎல்எஸ் கிண்டத்துக்கு போக போகிறேன், நான் ரிட்டர்ன் வரத்துக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லும் போது, ஆனால் நீ எதுக்காக மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இந்த உலகத்துடைய கிரேட்டஸ்ட் ஃபைட்டர் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, அதே சமயம் நானும் என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோடவே வாழணும்னு சொல்லி நினைக்கிறேன், அதுக்காக நான் ஸ்ட்ராங் ஆகணும், எந்த ஒரு விதத்துலையும் நான் உங்களோட வீக்னஸாக இருக்க விரும்பல அப்படின்ட்டு சொல்லும் போது, ஸோ நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிறான். அண்ட் நீ எப்போ ரிட்டர்ன் வரும் அப்படின்ட்டு சொல்லி கேட்கும்போது, எனக்கான ஸ்கில்ஸை நான் மாஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ரிட்டர்ன் வந்துடுவேன், அதுக்கப்புறமா நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லும் போது, ஆமாம் அதே தான் என்னோடய டைம்
டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ நான் போயிட்டு மறுபடியும் ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ போய்ட்டு ட்ரெயின் பண்ணேன். ஸோ நம்ம ஹீரோ மறுபடியுமே தோற்று போகிறான். அந்த இடத்துக்கு நம்ம கிராண்ட்பா வராரு. செல்லம், நீ இன்னுமே இந்த இடத்துல தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கியா? நீ ட்ரெயின் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என்ன, நீ ட்ரைனிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிற. இதனால் உன்னோட கிராண்ட்மா என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்த மாட்டேங்கிறா. ஸோ அதனால் வீட்டுக்கு போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு இருக்க, கிராண்ட்பா நான் மார்ஷல் ஆர்ட்ஸை நிஜமாகவே லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் நான் சீக்கிரமாகவே நீங்கள் சொன்னதை முடிச்சுட்டு அதெல்லாம் லேர்ன் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு சொல்லும் போது, நீ சொல்கிறது உண்மையா? ஆனால் உன்னால் வெறும் 5 பேம்பை கூட தாண்ட முடியல. உன்னால் ஏன் தாண்ட முடியலன்னு சொல்லி உனக்கு தெரியுமா? ஏன்னா நீ உன்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுற. நீ உன்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. நீ அந்த பேம்போட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணணும். அந்த பேம்போட ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ணு. அதோட பவர்ஸை யூஸ் பண்ணி அது மேலே நிற்க ட்ரை பண்ணு அப்படின்ட்டு சொல்லும் போது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் போய்ட்டு ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ போக, ஆனால் நீ இப்போ ட்ரெயின் பண்ண முடியாது, நீ போய்ட்டு ரெஸ்ட் எடு, நாளைக்கா நீ ட்ரெயின் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லி கிராண்ட்பா நம்ம ஹீரோ இழுத்துட்டு போக, நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வீட்டை விட்டு கிளம்புறான். அண்ட் ஹீரோ அம்மா சொல்கிறாங்க, பைட் நீ எப்போல்லாம் ஒழுங்காகவே சாப்பிட்றதில்ல அப்படின்ட்டு சொல்லும் போது, நீ எதுக்குமே கவலைப்படாத, அவன் டெய்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்கான், அவன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்லும் போது, ஆனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்போவுமே சாப்பிட்றது நல்லது கிடையாது. அதே சமயம் அப்போ நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி தான் அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ட்டு சொல்லும் போதே நம்ம அது ஸ்ட்ரிக்டாக தடுத்து இருக்கணும். நீங்கள் எதுக்காக அவனுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்கும்போது, நீ இப்போ சொன்ன இந்த வார்த்தைக்காக வருத்தப்படுவ, நீ போய்ட்டு அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறத பாரு அப்படின்ட்டு சொல்லி அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்ப. ஸோ நெக்ஸ்ட்டு ஹீரோவை காமிக்க, ஸோ அவன் பார்த்தீங்கன்னாக்கா பேம்போட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஒரு வழியாக அந்த ஸ்டோன் தூக்கிட்டு போயிட்டு இருக்க. ஸோ ஹீரோட அப்பா அண்ட் கிராண்ட்பா 2 பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. அண்ட் வர வழியிலே பேசிக்கிறாங்க, அப்பா நீங்கள் அப்பா நான் இந்த இடத்துக்கு நேற்று நைட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லி ஹீரோட அப்பா கேட்கும்போது, அடே நான் அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நேற்று ராத்திரி இந்த இடத்துக்கு வந்தேன்டா, அதை பற்றி பேசாது அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோட அப்பா சொல்கிறாரு, அப்பா நம்மளோட டூகு ஃபேமிலி பல வருஷங்களாக சைலண்ட்டாக தான் இருக்கும், ஆனாலும் அப்படின்ட்டு சொல்லி அவர் பேச வர, கிராண்ட்பா நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அண்ட் ஹீரோட அப்பாவும் அங்கேருந்து போய்கிட, நீ அவனை கண்டுக்காத, அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அவன் சீக்கிரமாகவே நார்மல் ஆகிடுவான் அப்படின்ட்டு சொல்லும் போது, ஸோ நம்ம ஹீரோ அதை விட்டுறான். அப்போனா எனக்கு அந்த ஸ்கில்லை சொல்லி தரப்போறீங்களா அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, லைட்டில் ஸ்டில்னஸ் தானே அந்த ஸ்கில் உனக்கு சூட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லும் போது, கிராண்ட்பா அப்போனா நீங்கள் எனக்கு அந்த ஸ்கில்லை சொல்லி தரேன்ட்டு போய் சொன்னீங்களா அப்படின்ட்டு சொல்லி கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லை, நான் உங்ககிட்ட கொடுத்தேன் அந்த பிளாக் ஜெல் வச்சிருக்கியா அப்படின்ட்டு சொல்லி அவர் கேட்க, நம்ம ஹீரோ அதை எடுத்து காமிக்கும் போது அவர் அதை வாங்கிக்கிறாரு. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மார்ஷியல் சயின்டான டூகு சீட்டேன்னு வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் போய் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. பைட்டியான் மார்ஷியல் ஆர்ட்ஸில் மொத்தமாக எத்தனை லெவல் இருக்குன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு சொல்லி கிராண்ட்பா கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், 3rd ரேட், 2nd ரேட், 1st ரேட், அதுக்கப்புறமா சப் லெவலால் ஆக்சுவலி அங்கிள் சீட்டு சப்டாட் லெவலில் இருக்கார். அதுக்கப்புறமா லார்ட் லெவல்னு சொல்ல, அப்போனா உன்னோட கிராண்ட்பா என்ன லெவலில் இருப்பாருன்னு சொல்லி நீ நினைக்கிற அப்படின்ட்டு சொல்லி அவர் கேட்கும்போது, ஸோ நம்ம ஹீரோ சொல்கிறான், உங்களோட வயசு வச்சு பார்க்கும்போது நீங்கள் லார்ட் லெவலில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, ஸோ ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. அண்ட் அவர் சொல்கிறாரு, நான் இப்போ யூஸ் பண்ண இந்த ஸ்கில் எம்பரர் லெவலில் இருக்கிற Tier 1 ஸ்கில்லான லைட்ல ஸ்டில்னஸ்ன்ட்டு சொல்ல, நம்மளோட பிளான் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மிரருக்குள்ளேருந்து ஒருத்தன் கேட்க, நம்மளோட பிளான் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. அதே சமயம் டூகு அண்ட் C2 ஃபேமிலியில் நம்ம பண்ண வேண்டிய வேலை எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் மியூசிக்கல் ரிச்சஸ் ஏர்மன் லிங்க் கூட அந்த எசன்ஸ் ஸ்டோன் அடைய நினைக்கிறாரு. அதனால் அவரே ட்ரெயின் பண்ண டிசிப்ளினை டவுன் ஆளுக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்லும் போது, அந்த எசன்ஸ் ஸ்டோன் மட்டும் அவங்ககிட்ட கிடைக்கக்கூடாது, அது மட்டும் அவங்ககிட்ட போயிட்டா அவன் இம்மோர்டாலிட்டி ரீச் பண்ணிடுவான், அதுக்கப்புறமா ரொம்பவே கஷ்டமாகிடும். ஸோ அவங்ககிட்ட அதை கிடைக்காம பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லும் போது, நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்லும் போது, ஸோ நெக்ஸ்ட் ஹீரோ அண்ட் ஹீரோ ஃப்ரெண்ட் இவங்க 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்க. ஸோ ஹீரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. பைட்டியான் உன்னோட கண்கள் அதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, வாடா ஒரு கை பார்த்தலாம் அப்படின்ட்டு சொல்லி அவங்க 2 பேருமே ஃபைட் பண்ண போக, ஹீரோ நினச்சி பார்க்குறான், நான் யூஸ் பண்ண அந்த ஸ்கில் எம்பரர் லெவல் ஸ்கில்லான லைட்ல ஸ்டில்னஸ்ன்னு சொல்லி கிராண்ட்பா சொல்ல, கிராண்ட்பா நீங்கள் எம்பரர் லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நீங்கள் எம்பரர் லெவலில் இருந்தோம் எனக்கு எதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை சொல்லித்தரல அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, எம்பரர் லெவல்லாம் ஒன்றுமே இல்லை, இது அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு என்ட்ரி லெவல் மட்டும்தான், இதை பற்றி சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளோட ஃபேமிலியோட தனிப்பட்ட ஸ்கில்லான லைட் லாஸ்ட் ஸ்டில்னஸ் அந்த மாதிரி கிடையாது, அது ரொம்பவே முக்கியமான அற்புதமான ஒரு டிஃபென்சிவ் ஸ்கில். ஸோ நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாக்கா நீ உன்னோட மைண்டை கிளியராக வச்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் உன்னோட மூளையை இயற்கை போகக்கூடிய பாதையில் விட்டுடணும் அப்படின்ட்டு சொல்லும் போது, அப்போனா எதுக்காக அந்த ட்ரைனிங் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, நீ தானே சொன்ன உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் உனக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுத்தேன், நீ ஆல்ரெடி கற்றுக்கினேன், இதுக்கு மேலே கற்றுக்க போகிற மார்ஷியல் ஆர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், இதுதான் டூயான் எசன்ஸ் ஸ்டோனில் நமக்கான விட்டுட்டு போன மெசேஜ்னு கிராண்ட்பா சொல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல, அவன் நம்ம ஹீரோ போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க.
அந்த பிளேஸ்க்கு ஹீரோ பாரில் ஃபைட் பண்ண வந்துடுறான். நாங்கள் ஆல்ரெடி கிளம்பலான்னு இருந்தோம், நீங்களே இந்த இடத்துல இருந்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கேருந்து கிளம்ப போக, டேய் நில்லுங்கடா அப்படின்ட்டு சொல்லி அவனுக்கு எல்லாருமே ஃபைட்டுக்கு ரெடியாக அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. ஆக்சுவலி நான் மிஸ்ட் கால் ரிலீஸ் சேர்ந்தவன். என்னோடய வேலையை ஃபைட் பண்ணுறவங்களை ஸ்டாப் பண்ணி மார்ஷல் ஆர்ட்டை பேலன்ஸை வச்சுக்கிறது தான். உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாக்கா நான் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோட ஃப்ரெண்டோ பாலில் நடந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதை கேட்குறவன் டென்ஷன் ஆகிட்டே அட்டாக் பண்ண வரும்போது அந்த லேடி அதை அசால்ட்டாக தடுக்கிறாங்க. உங்களை ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்குது, உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, எனது நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்குமா, என்னோட பேர் வந்து டூகு பைட்டியன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, டூகு பைட்டியனா, டூகுங்கிற பேர் தான் மாஸ்டர் என்கிட்ட சொன்னார், ஒரு வழி வந்து அவனாக இருக்குமா அப்படின்ட்டு சொல்லி அந்த பொண்ணு மனசுக்குள்ளே நினைக்கிறா. அண்ட் ஆல்சோ என்னோட மார்ஷல் மாஸ்டர் எனக்கு கொடுத்த ஆர்டர்ஸ் படி லாங்வின் டவுனில் அவரோட பழைய ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணணும். ஆனால் இந்த பிளேஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இந்த பிளேஸுக்கு வந்து புதுசு, ஸோ நீங்கள் இந்த பிளேஸை பற்றி எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஸோ நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிறான். ஆனால் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ எழுத்துட்டு இருக்க, என்னோட மாஸ்டர் எனக்கு கொடுத்த ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு எனக்கு இவரோட ஹெல்ப் தேவைப்படுது, ஸோ இந்த டைம் ஹீரோ விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நம்ம ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, மாஸ்டர் நம்ம அவங்கள அப்படியே விட்டுக்கிட்டு போகிறோமா அப்படின்ட்டு சொல்லி அவங்கள ஒருத்தன் ஓவராக துள்ளிகிட்டே இருக்க, நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, வாங்கடா போகலாம் அப்படின்ட்டு சொல்லி அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்ப. ஸோ நெக்ஸ்ட் அவங்க ரெண்டு பேருமே ஒரு பிளேஸ்க்கு வராங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த பெல்லோ இருக்குது. அண்ட் அவள் கேட்குறா, உங்களோட குடும்ப பெயர் டூகுனாக்கா, 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மார்ஷல் செயின்ட்டோட வம்சாவளியை சேர்ந்தவங்களா நீங்கள் அப்படின்ட்டு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, மார்ஷல் செயின்ட்டா, நீங்கள் சொல்கிறவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, ஸோ அந்த பொண்ணு சொல்கிறா, எங்களோட மிஸ்டிக்கரோட வேலையை இந்த மார்ஷல் வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான், நீங்கள் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகலாம், ஸோ நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, நீங்கள் ரியலாகவே மிஸ்டிக்கல் இடத்த சேர்ந்தவங்களா அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, ஆமாம் அப்படின்ட்டு சொல்லி அவங்களோட 12 எடுத்து காமிக்கும் போது இது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ அதை எடுத்துக்கிறான். இதோட ப்ரைஸ் என்னன்ட்டு சொன்னீங்கன்னாக்கா நான் இதை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, என்னோட மாஸ்டர் அதை எனக்காக கொடுத்தது, நான் இதை யாருக்குமே தர மாட்டேன், ப்ளீஸ் அதை ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, இதை பார்க்கும்போது ரியலானதை தான் தெரியுது, மிஸ்டர் கைலோட டிஸ்பிளின் எதுக்காக இந்த மாதிரியான ரிமோட் பிளேஸ்க்கு வரணும், அவங்க எதுக்காக எங்களோட டூகு ஃபேமிலியை பற்றி விசாரிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு அந்த பேட்டன்ட் அவகிட்டே கொடுத்துட்றான். ஆனால் அந்த பிளேஸில் ஃபைட் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்க ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அண்ட் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிறவனுங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். பைட்டியன் அவங்க எந்த ஒரு வார்னிங்குமே கொடுக்காம எங்கள் எல்லாருமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க, இருந்தாலுமே பரவாயில்ல, நீ உயிரோடு இருந்தாலே போதும், இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு சொல்லி அவன் அந்த இடத்துல இருந்து போய்கிட, ஹீரோ டென்ஷனில் போயிட்டு அவங்களோட ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அண்ட் ஹீரோ கில் பண்ண ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துட, நீ சீக்கிரமாக இங்கேருந்து போயிடு, நாங்கள் இவனை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல, நான் இங்கேருந்து போயிட்டேனாக்கா என்னோட பிரதர்ஸ் யார் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த லேடி வர, அந்த பையன் சொல்கிறான், இங்கே இருக்கிற எல்லாருமே கொண்டுட்டதுக்கப்புறமா நீ எங்களோட வீட்டுக்கு வந்துடு அப்படின்ட்டு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க, நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு என்னோட பிரதர்ஸை ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அவங்களோட ஃபைட் பண்ண, அவனுங்க தான் ஹீரோ போட்டு பழந்து கட்டுறானுங்க, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், ஸோ சீக்கிரமாக இதை முடிச்சுட்டு போயிடலாமா அப்படின்ட்டு சொல்லி அவனுங்க நம்ம ஹீரோ கொள்ள வர, ஸோ நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நடுவில் நின்றுறான். ஆனால் அவனோட ஆட்லேயே வந்து ஓட்டையை போட்டுட்டு எஸ்என் ஸ்டோனுக்குள்ளே இருக்கிற பவர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோட பாடிக்குள்ளே போக, இங்கே இருக்கிற எல்லாருமே கொல்லணும், இங்கே இருக்கிறவங்கள உயிரோட விடக்கூடாது, இங்கே இருக்கிற எல்லாருமே கொல்லணும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ டேமனாக மாறுறான். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே 1 by 1 கொண்டுக்கிட்டு இருக்க அந்த லேடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ மட்டும் எங்களை கொண்டுட்டீனாக்கா எங்களோட லீ அண்ட் லூ ஃபேமிலி உங்களை சும்மா விடாது, உங்கள் எல்லாருமே கொண்டுடும் அப்படின்ட்டு சொல்லும் போது, அப்போனா நீங்கள் என்னோட பிரதர்ஸை கொண்டீங்களே அது தப்பு இல்லையா அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்த்தையுமே போட்டு தள்ளுறான். அண்ட் ஷீ மனசுக்குள்ளே நினைக்கிறா, ஷீ ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, டேமன்ஸ் கிட்ட நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஸ் இருக்குது, அவங்க ஒரு டைம் வந்துட்டாங்கனாக்கா அவங்க முன்னாடி யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாத்தையுமே அவங்க கொண்டுடுவாங்க, அதுலேயும் கட்டுக்கடங்காத கோவத்தோடு இறந்து போகிறவங்க மறுபடியும் டீமன்ஸாக பிறப்பாங்க, அவங்கள தான் நம்ம டீமன்ஸ் ஆஃப் அண்டெத்துன்னு சொல்லுவோம். நம்மளோட ஃபவுண்டர் இந்த செட்டுக்கு வச்ச ரூல்ஸ் படி எந்த ஒரு டீமனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாருமே நம்ம கொல்லணும் அப்படின்ட்டு சொல்ல, ஷீ சொல்கிறா, பைட்டியான் நீ டார்க் சைடுக்கு போயிட்ட, நீ இந்த மாதிரி மாறத்துக்கு என்ன காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு டீமனாக மாறிட்ட, எனக்கு வந்து ஆர்டர்ஸ் படி டீமனாக யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்க எல்லாத்தையுமே கொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்க, நீ என்னோடய டைமை தான் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, என்னோடய வழியில் வராத, நான் என்னோடய பிரதர்ஸ் ஹீல் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ போய்ட்டு அவங்கள ஹீல் பண்ணி விட்டுட்டு இருக்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இறந்து போனவங்க இவங்க மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி ஷீ ஷாக்காக பார்க்குறா, ஒரு டீமன் எதுக்காக இதெல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி ஷீ போயிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கியா, அவங்கள சேவ் பண்ணதுக்கப்புறமா நானே உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, டீமன்ஸ் ஆக வாய்ப்பே இல்லை, என்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி ஷீ சொல்லிகிட்டே இருக்க, டீமன்ஸ் எல்லாருமே அழிக்கப்படுபவர்கள் தான் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே சேவ் பண்ணிடுறான். ஆனால் அவன் அந்த இடத்துல இறந்து போய்கிட,
இதுக்கு வாய்ப்பே இல்லை, டீமன்ஸ் எல்லாருமே இம்மோட்டல்ஸ் தானே அப்படின்ட்டு சொல்லி ஷீ ஷாக்காக பார்த்துட்டு இருக்க, இறந்து போன எல்லாருமே உயிரோட வந்துடுறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே ஹீரோ பார்த்துட்டு மனசு உடஞ்சி போய் இருக்க, இவன் அவங்க எல்லாருமே சேவ் பண்ணுறதுக்காக அவனோட உயிரை விட்டுட்டான் அப்படின்ட்டு சொல்லி ஷீ சொல்ல, ஷீ உன்னோட ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு உன்னை வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நீ எப்பயாவது டூகு ஜிடியனை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்ட்டு சொல்லி அங்கே இருக்கிற மாஸ்டர் கேட்க, ஷீயும் கேள்விப்பட்டிருக்குன்ட்டு சொல்ல, மார்ஷல் செயின்ட் அவரோட எசன்ஸ் ஸ்டோனை அவரோட வம்சாவளிகள்கிட்ட கொடுத்துட்டு போனார், இன்னி வரைக்குமே அது அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி மாஸ்டர் சொல்ல, ஷீ ஷாக் ஆகிறா. லெஜண்ட் சொன்ன மாதிரியே செகண்ட் லெவல் மார்ஷியல் ஆர்டிஸ்டால் அவங்களோட பவர்ஸை ஒரு ஸ்டோனுக்குள்ளே செலுத்தி அதை சீல் பண்ணி வைக்க முடியும். அது ரொம்பவே ப்ரிஷியஸான ஒன்று. அது யார்கிட்ட கிடைக்குதோ அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பவர்ஸ் அந்த ஸ்டோனுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவங்க கொடுக்க வேண்டியது ஒருத்தவங்களோட உயிர் தான். இந்த உலகத்தில் சயின்ஸ் நிறைய பேரெல்லாம் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அண்ட் சயின்ஸ் எல்லாருமே அவங்களோட பவர்ஸை கொடுத்து மற்றவங்கள சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு கிடைச்ச தகவல் மட்டும் கரெக்டானதாக இருந்தால் டூகு ஃபேமிலி வேற ஒரு பேரை யூஸ் பண்ணி லாங் வீட் டவுன் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்கக்கிட்ட எசன்ஸ் ஸ்டோன் இருக்குது, நீ எனக்காக போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி மாஸ்டர் சொல்ல, ஷீ டூகு ஃபேமிலியோட மேன்ஷனுக்கு வரா. ஹீரோட அப்பா ஹீரோ பார்த்து டென்ஷன் ஆகி அவரோட பவரை ரிலீஸ் பண்ண, இவரோட பவர் அது என்னோட மாஸ்டருக்கு ஈக்குவலானதாக இருக்கே அப்படின்ட்டு சொல்லி ஷீ பார்த்துட்டு இருக்க, எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லி ஹீரோட அப்பா கேட்க, ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆக்சுவலி நாங்கள் கண்ணு முடிக்கும் போதே ஹீரோ இப்படி தான் இருந்தான், எங்களுக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் இவங்களுக்கு நடந்து எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஷீயை சொல்ல, நான் உங்களோட தனியாக பேசணுன்ட்டு சொல்லி ஷீ ஹீரோட அப்பா தனியாக கூட்டிகிட்டு போடுறா. அந்த கிராண்ட்பா ஹீரோட கையில் இருக்கிற எசன்ஸ் ஸ்டோனை பார்க்க, பைட்டியான் இன்னும் சாகலை, அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்லி கிராண்ட்பா ஹீரோவை தூக்கிட்டு போகிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க லீவ் அண்ட் லூ ஃபேமிலி சேர்ந்த யங் மாஸ்டர்ஸ் தான் அப்படின்ட்டு சொல்லி ஷீ ஹீரோட அப்பா கிட்ட சொல்ல, அப்போ நான் மிஸ்டுக்கால சேர்ந்த டிஸ்பிளின் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பா கேட்க, ஷீ சொல்கிறா, என்னோட மாஸ்டர் எனக்கு கொடுத்த ஆர்டர்ஸ் படி இந்த எசன்ஸ் ஸ்டோன் நான் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லி ஷீ சொல்ல, லிங்க் ஃபைக்கு இந்த எசன்ஸ் ஸ்டோன் கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லி ஹீரோட அப்பா சொல்ல, ஷீ சொல்கிறா, மார்ஷல் வேர்ல்டை சேஃபாக பார்த்துக்கிறது தான் எங்களோட மிஸ்டுக்காயோட வேலையே, இந்த எசன்ஸ் ஸ்டோன் மட்டும் தப்பானவங்க கையில் கிடைச்சா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அழிவுகள்லாம் ஏற்படும், ஸோ அதனால் இது எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுட்டு இருக்க, ஸோ ஹீரோட அப்பா டென்ஷன் ஆகி பவர்ஸை யூஸ் பண்ண போக கிராண்ட்பா வந்து தடுக்கிறாரு. பைட்டியன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். பைட்டியன் டீமனாக மாறி இருந்தா அவனோட ஹியூமன் பாடி அழிஞ்சு அதுக்கப்புறமா தான் டீமன் வந்து பிறந்திருக்கும். அந்த டீமன் அழிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அவனோட பாடி வந்து ரிவைவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லி கிராண்ட்பா சொல்ல, ஆனால் அப்பா அந்த எசன்ஸ் ஸ்டோனில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது, பைட்டியன் ஒரு பிகினர் மட்டும்தான், அவனால் அதை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்லி ஹீரோட அப்பா கேட்டுட்டு இருக்க, ஷீ நடந்து எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, பைட்டியன் மற்ற எல்லாருமே ரிவைவ் பண்ணியிருக்கானா, கண்டிப்பாக அவனோட பாடியை அவனே ரிவைவ் பண்ணியிருப்பான், அவன் சாகலாம் மாட்டான், அவன் சீக்கிரமாகவே உயிரோட வந்துடுவான் அப்படின்ட்டு சொல்லி கிராண்ட்பா சொல்ல, பைட்டியன் திரும்ப எழுந்து வர வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது, நீ இந்த இடத்துல தான் இருந்தாகணும், இதை சீக்கிரட்டாக வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோட அப்பா அங்கேருந்து கிளம்ப. ஸோ நெக்ஸ்ட் ஹீரோ கண்ணு முழிக்க, இதுதான் எசன்ஸ் ஸ்டோனோட பவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்க, ஸோ அந்த பவர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ சுற்று போட்டுடுது. அண்ட் அந்த இடத்துக்கு மார்ஷல் செயின்ட் வந்து நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ண விட ஹீரோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். அண்ட் என்னோட பேர் வந்து டூகு பைட்டியான், அண்ட் நீங்கள் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, டூகுவா நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வருவேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல, அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃபேமிலி சேர்ந்து என்னையே யாருன்னு சொல்லி கேட்குறீ அப்படின்ட்டு சொல்லி அவர் நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது, நீ என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணியிருக்க அதை மறந்துடாதான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப போக, எனது உங்களோட பவர்ஸா அப்படின்னா நீங்கள் என்னோட ஆன்சிஸ்டரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவர்கிட்ட கேட்க, நான் யாராக இருந்தால் என்ன, நான் இப்போ ஒரு சாதாரண சோல் மட்டும்தான், அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை நானே மறந்துட்டேன், என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீயே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்ப போக, நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி உங்களோட மெமரிஸாக பார்த்தேன், நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான உங்களோடலாம் நீங்கள் ஃபைட் பண்ணியிருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய மார்ஷல் செயின்ட்டாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, நீ என்னோட மெமரிஸாக பார்த்து இருக்கீனாக்கா கண்டிப்பாக நீ அதில் கொஞ்சம் பவர்ஸாவது கெயின் பண்ணியிருப்ப, ஸோ அதுவே உனக்கு போதுமானதாக இருக்கும், ஸோ இந்த இடத்த விட்டு நீ கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லி அவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, என்னால் உங்களை அப்படியே விட்டுட்டு போக முடியாது, உங்களோட பழைய மெமரிஸை ரிகவர் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவர்கிட்ட கேட்க, என்னோட மெமரிஸை ரிகவர் பண்ண நீ ஹெல்ப் பண்ணுறீனாக்கா கண்டிப்பாக இந்த எசன்ஸ் ஸ்டோனில் இருக்கக்கூடிய பவர்ஸை நீ அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும், இப்போதைக்கு உன்னுடைய இந்த கரண்ட் ஸ்டேஜில் இந்த 3 பால் மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்லி அவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க, அப்பா பைட்டன் 7 நாளாக கண்ணு முழிக்காம தூங்கிட்டே இருக்கான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பா அவரோட அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்க, அவன் சீக்கிரமாகவே கண்ணு முழிச்சிடுவான், நீ எதுக்குமே கவலைப்படாது அப்படின்ட்டு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ காமிக்க அந்த எசன்ஸ் பால் எல்லாமே நம்ம ஹீரோ விடாமல்
கார்னர் பண்ணி துரத்திட்டே இருக்க. ஸோ நம்ம ஹீரோவும் ஒன் பை ஒன்னாக அந்த எசன்ஸ் பால் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி முடிக்கிறான். அண்ட் மற்ற எல்லாமே நம்ம ஹீரோவை விடாமல் துரத்திட்டே இருக்க. ஸோ நம்ம ஹீரோ அவர்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, அது எல்லாத்தையுமே நீ அப்சர்வ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சேன் சொல்ல, ஆனால் நீங்கள் என்னோட கரண்ட் ஸ்டேஜில் 3 பாலே போதுமானதுன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, உன்னால் எல்லா பாலையும் அப்சர்வ் பண்ண முடியும்னு சொல்லி நினச்சினாக்கா நீ கன்ஃபார்மாக அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி மாஸ்டர் சேன் சொல்ல, நெக்ஸ்ட் ஹீரோ அவர்கிட்ட கேட்குறான், நான் ரொம்ப நாளாக இந்த இடத்துல இருக்கேன், என்ன நினச்சி வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஸோ நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஹீரோ கேட்க, ஸோ அவரும் வந்து நம்மளோட டீலை மறந்துடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து அமுச்சு வைக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சிட ஹீரோட அப்பாவும் கிராண்ட் பாவும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு கண்ணு மூடி அவங்க 2 பேருமே என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஸோ கிராண்ட் பா ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அண்ட் கிராண்ட் பா ஒரு பிளானை போடுறாரு. நம்ம கிட்ட மொத்தமாகவே 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று, அந்த ஷீப் பொண்ணை கொண்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கணும். அப்படி இல்லைனாக்கா அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி நம்மளோட பைட்டை எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்க. இல்லை கிராண்ட் பா, நீங்கள் அந்த பொண்ணெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சிட ஹீரோட அம்மா ஹீரோட சவுண்டு கேட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 3 நாள் கழிச்சு காமிக்க, ஷீ கிட்ட அந்த எசன்ஸ் ஸ்டோன் இருக்குது, அந்த ஸ்டோன் வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, பரவாயில்ல, ஒரு வேளை இந்த ஸ்டோனுக்குள்ள வந்து பவர்ஸ் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, ஸோ நான் இதை வந்து மிஸ்டிக்கல் பிளேஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஷீ சொல்ல, ஹீரோவும் ஓகேன்ட்டு சொல்கிறான். இந்த எசன்ஸ் ஸ்டோனுக்கு பதிலாக உன்னோட அந்த டீமன் ஃபார்மை நான் சீக்கிரட்டாக வச்சுக்கிறேன், ஆனால் இன்னொரு தடவை நீ டீமனாக மாறினாக்கா உன்னை கொள்ள நான் தயங்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி ஷீ சொல்ல, நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு அந்த சான்ஸே கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோ காலங்காத்தால எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. ஸோ கிராண்ட்பா அந்த இடத்துக்கு வராரு. பரவாயில்ல, நீ ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணிக்கினே அப்படின்ட்டு சொல்லி நம்ம கிராண்ட்பா கேட்க, ஸோ நம்ம ஹீரோவும் லேர்ன் பண்ணிக்கிறத புட்டு வைக்க, பரவாயில்ல, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் இங்கே இருக்கிற யாருமே அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்ட்டு சொல்லி நம்ம கிராண்ட்பா சொல்ல, எனக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன மாதிரி அழகான புத்திசாலியான பசங்களால் முடியாததுன்னு சொல்லி எதுவுமே இல்லை, ஆனால் நீ எம்பர் லெவல் டெக்னிக்கோட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிராண்ட்பா சொல்ல, கிராண்ட்பா அப்போனா நீங்கள் எனக்கு எம்பர் லெவல் டெக்னிக்கை சொல்லித்தர போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு அவர்கிட்டே கேட்க, ஸோ அவரும் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்லித்தரேன்ட்டு ஒத்துக்கிறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன், நான் நிற்கிற இந்த பிளேஸ்லேருந்து என்னை ஒரு ஸ்டெப் நீ மூவ் பண்ணிட்டேனாக்கா நீ இதில் வின் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ போயிட்டு என்ன ட்ரை பண்ணாலுமே அவனால் அவர் ரசிக்க கூட முடியல. இது அன்மூவிங் பிரைட்ல டெக்னிக் தானே அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க, என்ன வேடிக்கை பார்க்குற, என்னோட வந்து ட்ரைனிங் அப்படின்ட்டு சொல்லி அவங்க 2 பேருமே ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹீரோட அப்பாவை காமிக்க, அப்பா நீங்கள் பைட் எனக்கு பேசிக் ஸ்கில்ஸை சொல்லி கொடுத்தீங்க, பரவாயில்ல, ஆனால் இப்போ அவனுக்கு பிரைட்ல டெக்னிக் எதுக்கு சொல்லி தரீங்க அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா கேட்டுட்டு இருக்க. எசன்ஸ் ஸ்டோனுக்குள்ளே இருந்த பவர்ஸ் இப்போ இல்லை, வெளியே இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது தெரிஞ்சால் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிற பிளேஸை வந்து வெளியே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அட்லீஸ்ட் பைட்டியன் தனியாக பாதுகாத்துக்கணும். ஸோ அதனால தான் நான் அவனுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட பழைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேன், அவன் பைட்டியனோட ட்ரைனிங்கில் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப. ஸோ ஹீரோவும் ஒரு வழியாக அந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணி முடிக்கிறான். அண்ட் நம்ம ஹீரோ போயிட்டு கிராண்ட்பாவை அட்டாக் பண்ண, கிராண்ட்பா ஹீரோ பறக்க விட்டுறாரு. நான் ஃபஸ்ட்டாக தானே போய்ட்டு அட்டாக் பண்ணேன், என்னோட அட்டாக் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்க. ஒருவேளை உன்னோட மூவ் வந்து தப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சேண்ட் அந்த இடத்துக்கு வந்து அவரோட மெமரிஸை நம்ம ஹீரோக்கு காமிக்க, இது 1000 ரோரிங் வேவ்ஸ் தானே, அப்போனா உங்களோட பேட்டில்ஸில் சிங்கிள் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி வின் பண்ணலை, நீங்கள் அதுக்கு பதிலாக கண்டினியூஸாக உங்களோட ஓவர் வில்லிங் பவர்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஆப்பனன்ஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணியிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, பரவாயில்ல, நீ கரெக்டாக தான் கெஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோவும் போயிட்டு ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்க, ஒரு வழி அவனோட பவர்ஸை என்ஹான்ஸ் பண்ண கற்றுக்கிறான். அண்ட் நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த ஸ்கில்லை நம்ம கிராண்ட்பா கிட்ட யூஸ் பண்ண அவர் ஒரு ஸ்டெப்பை மூவ் பண்ணிடுறாரு. கிராண்ட்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, குழந்தை, நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு ஸ்டெப்பு, ஆனால் நான் வந்து ஒரே ஒரு காலம் மட்டும் தான் எடுத்து பின்னாடி வச்சேன், நீ கற்றுக்க வேண்டியது எக்கச்சக்கமானதாக இருக்குது, என்னதான் இருந்தாலுமே உனக்கு கிடைச்ச இந்த கொஞ்சம் டைமில் நீ 2 டெக்னிக்கை என்ஹான்ஸ் பண்ணி உனக்குன்னு சொல்லி ஒரு புது டெக்னிக்கை கிரியேட் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே இந்த கிராண்ட்பா கிட்ட உனக்கு சொல்லித்தரத்துக்கு எதுவுமே கிடையாது, இதுக்கு மேலே நீ வெளி உலகத்தில் இருக்கிறத பார்த்து தான் கற்றுக்கணும், அப்படி நீ போகும்போது எனக்காக குயிங் ஃபீன் ஸ்டேட்டை விசிட் பண்ணு, அந்த இடத்துல என்னோட பழைய ஃப்ரெண்டான ஜென்ரலி இருக்கான், அவன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கிளியராக டெக்னிக் உனக்குள்ளே இருக்கிற டிமானிக் நேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், உன்னோட அந்த டிமானிக் ஃபார்மை பற்றி எக்காரணத்து கொண்டோம் 5 ஓலி லேன்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது, ஸோ அதை சீக்கிரட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கிராண்ட்பா சொல்ல, ஸோ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அண்ட் நெக்ஸ்ட் வில்லனை காமிக்க, மாஸ்டர் அந்த சப்ஸ்டன்ஸ் அதோட வேலையை கரெக்டாக பண்ணிடுச்சு, பைட்டியான் ஒரு தடவை டீமனாக மாறிட்டான், ஆனால் அந்த எசன்ஸ் ஸ்டோனோட பவரை யூஸ் பண்ணி சில யூஸ்லெஸ்ஸான பசங்களை ஹீல் பண்ணிட்டான்னு சொல்லி அவன் ரிப்போர்ட் பண்ண, பரவாயில்ல, நமக்கு தேவையானது எல்லாமே நம்மளோட அந்த சீடு வந்து பிளான்ட் ஆகணும், அது கரெக்டாக பிளான்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே மிஸ் சீட்டு வந்து பார்த்துப்பாங்க, அவங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப. ஸோ நெக்ஸ்ட் ஹீரோ போகிற வழியில் ஒரு பொண்ணை இடிச்சிடறான். அண்ட் அவகிட்ட சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. ஆக்சுவலி அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையுமே அடிச்சிடறா. அண்ட் போயிட்டு இருக்கிற வழியில் நம்ம ஹீரோட போஸ்டரை பார்க்க,
அடடா ஒரு கொட்டைக்கு ஆசைப்பட்டு ஒரு முழு தர்பூசணியை விட்டுட்டேனே அப்படின்ட்டு சொல்லி அவள் பார்த்துட்டு இருக்க வேறு சில பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோ சுற்று போட்டுறானுங்க. டேய் நான் வழி தானடா கேட்டேன், எதுக்காக என்ன சுற்று போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஸோ அவனுக்கு எதுவுமே சொல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னாக்கா விடாமல் துரத்திட்டே இருக்கானுங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ எதுக்கு துரத்துறானுங்கனாக்கா, ஸோ நம்ம ஹீரோ வந்து லூ அண்ட் லீ ஃபேமிலி இருக்கிற அந்த யங் மாஸ்டர்ஸ் வந்து கொண்டு இருப்பானுங்களே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ துரத்திட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு போய்ட்டு நம்ம ஹீரோ அடித்து மட்டை பண்ணிடுறா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ கண்ணு முழிக்க, நீங்கள் பார்க்க ஏதோ ஓரளவுக்கு அழகாக தான் இருக்கீங்க, ஆனால் என்ன மாதிரி இன்னசென்ட்ற பையனை எப்படி நீங்கள் கடத்தலாம் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோவை கிட்ட கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அண்ட் ஆல்சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ண விரும்பலை, உன்னை அவங்ககிட்ட விட்டால் எனக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், அவங்ககிட்ட நீங்கள் என்னை விட்டால் அவங்க கம்மியான ரிவார்ட்ஸ் தான் தருவாங்க. ஆக்சுவலி நான் அந்த 2 ஃபேமிலிக்கிட்ட இருந்து பெரிய ட்ரெஸ் எல்லாம் வந்து திருடி வச்சுருக்கேன், நீங்கள் மட்டும் என்னை ரிலீஸ் பண்ணிங்கனாக்கா நம்ம 2 பேருமே அதை பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த பொண்ணை நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணி விட்டுறா. கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடிடலான்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ எஸ்கேப் பார்க்க ஸோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ லாக் பண்ணிடுறா. நான் நினச்சது கரெக்டு தான், எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட போய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓட பார்ப்பேன், உன்னை அவங்ககிட்ட விடக்கூடாதுன்னு சொல்லி நீ நினச்சேனாக்கா நீ கொஞ்ச நாளைக்கு என்னோட சபார்டினேட்டாக இருந்துக்கோ அப்படின்ட்டு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, நான் எதுக்காக உன்னோட சபார்டினேட்டாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீ என்னை விட சின்ன பொண்ணு, என்னாலலாம் உன்னோட சபார்டினேட்டாக இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்க. பரவாயில்ல நீ நல்லா தான் பேசுகிற, முடிஞ்சால் என்னை தொட்டுட்டு பேசுகிற அப்படின்ட்டு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோ சேலஞ்ச் பண்ண. நம்ம ஹீரோ போய்ட்டு அந்த பொண்ணை தொட முயற்சி பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோவால் அந்த பொண்ணை தொடக்கூட முடியலை. நம்ம ஹீரோ எதனால் வீக்காக இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவோட ஃபைட் பண்ணிட்டு இருக்க. ஸோ ஒரு வழியாக நம்ம ஹீரோ எதில் லேக் பண்ணுறான்னு சொல்லி கற்றுக்கிறான். அண்ட் ஆல்சோ அந்த பொண்ணுக்கிட்ட தேங்க்ஸ்னு சொல்ல, பரவாயில்ல நீ கற்றுக்கணும்ல, அட்லீஸ்ட் என்னோட சபார்டினேட் ஆயிரு அப்படின்ட்டு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. நான் எதுக்காக உன்னோட சபார்டினேட்டாக இருக்கணும், என்னாலலாம் முடியாது, அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து ட்ராவில் தான் முடிஞ்சுது அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னது மேட்ச் ட்ராவில் முடிஞ்சுதா அப்படின்ட்டு சொல்லி அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி அவளோட பவரை யூஸ் பண்ண. ஸோ நம்ம ஹீரோ அதை ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்க. கூட இந்த மேட்ச் ட்ரையில் முடிஞ்சுதுன்னு சொல்லி நினைக்கிறியா அப்படின்ட்டு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. லேடி நீங்கள் இந்த சின்ன வயசில் எம்பர் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கின்னு அந்த பொண்ணோட பேர் கேட்க, என்னோட பேர் XU1, அது மட்டும் இல்லாமல் நீயும் வேறு லெவலில் ஃபைட் பண்ண, ஸோ இன்னிலிருந்து எனக்காக நீ ஒர்க் பண்ண போகிற, அது மட்டும் இல்லாமல் உன்னோட பேர் வந்து என்ன சொன்னேன், டூகு பைட்டியானா, அந்த பேர் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, ஸோ அதனால் இனிமேட்டு நான் உன்னை ஃபூலி தான் கூப்பிட போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்க. என்னடா இந்த பொண்ணு நம்மளை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க. இந்த மாஸ்க்கை போட்டுக்கோ, அப்போ தான் வேறு யாருமே ஒன்று அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி XU1 ஒரு மாஸ்க்கை தர. இந்த மாதிரி எத்தனை மாஸ்க் தான் நீ வச்சுன்னு இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒன்று வாங்கி போட்டுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸஸை ஒரு இடத்துல பதுக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எடுக்க போகிறோம், அதை நம்ம 2 பேருமே பாதியாக பிரிச்சுக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோ மிரட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக. நெக்ஸ்ட் ஷீயோட மாஸ்டர் காமிக்க அவர் அந்த ஸ்டோனில் பவர் ஸ்டோன் சொல்லி கண்டுபிடிச்சாரு. ஷீ இந்த ஸ்டோனில் ஏதோ தப்பாக இருக்குது, இந்த ஸ்டோனை கண்டுபிடிக்கும் போது ஏதாச்சும் வித்தியாசமாக பார்த்தியா அப்படின்ட்டு சொல்லி அவர் ஷீ கிட்ட கேட்க, ஷீ இல்லைன்னு சொல்லிடுறா. ஷீ இந்த ஸ்டோன் வந்து ஒரிஜினல் தான், ஆனால் இதுக்குள்ளே பவர்ஸே இல்லை, அதுக்கு நீ இது உன்னோட தப்புன்னு சொல்லலை, நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லி ஷீ அவர் அங்கேருந்து அமுச்சு வைக்க. ஸோ அந்த இடத்துக்கு புதுசாக ஒருத்தா வரான். மாஸ்டர் நீங்கள் அந்த ஸ்டோன் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி ஷீ கிட்ட கேட்டிங்களா, இந்த ஸ்டோன் வந்து டூகு பைட்டியான்னு சொல்லி ஒரு பையன்கிட்ட தான் வந்தது. ஆக்சுவலி இவன் வந்து டூகு ஃபேமிலியை சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அந்த பையன் வந்து ரொம்பவே வீக்காக இருந்தான், ஆனால் இப்போ அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிட்டான். ஈவன் அவன் லீவ் அண்ட் லூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர்ஸே வந்து கொண்டுட்டான். ஒருவேளை அந்த எசன்ஸ்டோனோட பவர்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்க. நீ பைட்டியான இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி நினைக்கிற, நீ அதை பண்ணு, உண்மை என்னன்னு சொல்லி கண்டுபிடின்னு சொல்லி அவர் அங்கேருந்து அமுச்சு வைக்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹீரோ அண்ட் XU1 காமிக்கிறாங்க. அண்ட் அவங்க 2 பேருமே அந்த பிளேஸ்க்கு வந்துட. இந்த இடத்த விட்டு போயிடலாம் சொல்லி நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்லி பார்க்க, இந்த இடத்துக்கு பேயே வந்தாலும் சரி அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்ப்பேனே தவிர இந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன்னு சொல்லி XU1 சொல்லிட்டு எலியை பார்த்து பயந்துட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோ போய்ட்டு XU1 கேள் பண்ணுறான். அண்ட் அவங்க 2 பேருமே உள்ளே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸரை தேடிட்டு இருக்க. நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் படி அந்த என்ட்ரன்ஸ் எங்கே தானே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி XU1 பேசிட்டு இருக்க. என்ன என்ட்ரன்ஸ் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது XU1 சொல்கிறா, இந்த பிளேஸில் ஒரு மிஸ்டேஸ் டீ இருக்குது, அந்த மிஸ்ட்ரிஸ் டீ அங்கேருந்து வருதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டா, அந்த ட்ரெஸ்ஸரையும் கண்டுபிடிச்சிடலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்போ அந்த பாயிண்ட்டையும் பிடிச்சிட்டேன். இந்த எலி எல்லாமே வந்து சாதாரண எலி கிடையாது, இது எல்லாமே மியூட்டேட் ஆகியிருக்கு. இந்த எலி எல்லாமே எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டா, அந்த இடத்தையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சொல்லி ஒரு வழியாக அந்த என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிட. ஒன்று பண்ணு, நீ என்னோட கையை கட்டியமாக பிடிச்சிக்கோ, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பொண்ணு மிரட்டி விட. ஹீரோவும் வேறு வழியே இல்லாமல் போயிட்டு அந்த என்ட்ரன்ஸை ஓப்பன் பண்ண. அதுக்குள்ளே இருந்து பவர்ஃபுல்லான ஆரா வருது. அது மட்டும் இல்லாமல் சயின்ட்டே அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. நமக்கு தேவையான ஒன்று கீழே இருக்குது, நீ போய்ட்டு அதை எடு அப்படின்ட்டு சொல்லி நம்ம சயின்ஸ் சொல்ல. ஸோ நம்ம ஹீரோ போய்ட்டு XU1 கூட்டிகிட்டு அந்த பள்ளத்துக்குள்ளே உதிச்சிட்றா. டே உனக்கு என்ன சாகணும்னு சொல்லி ஆசையா அப்படின்ட்டு சொல்லி நம்ம XU1 கேட்டுட்டு இருக்க. அவங்க
அவங்க 2 பேருமே ஒரு வழியாக சேஃபாக லேண்ட் ஆகிறாங்க. மாஸ்டர் இதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் என்னை பற்றின சீக்ரெட் ஏதோ ஒன்று இந்த இடத்துல இருக்குது, நீ போயிட்டு அதை விடு அப்படின்னு சொல்லி நம்ம சைன் நம்ம ஹீரோ அமுச்சு விட அந்த பிளேஸில் இருந்த சீ எல்லாமே காணாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பியன் தெரியாமல் ஒரு ட்ராப் அதை காலை வச்சுட அந்த இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ் வந்துடுறாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறாங்க. அந்த கடைசியாக ஒரே ஒரு கோல்டன் ட்ராகன் மட்டும் இருக்கு. ஸோ அது அவங்கள விடாமல் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்க எக்ஸ்பேன் அவளோட ஜிஆட்டை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ண போக அந்த ட்ராகனோட தலை தனியாக வந்து விழ ஹீரோ அண்ட் எக்ஸ்பேன் ஒரு கேட்டுக்கிட்ட வராங்க. இது ஓப்பன் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி அவங்க அந்த இடத்த ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்க ஸோ எதுவுமே இல்லைன்னு உடனே எக்ஸ்பேன் போய்ட்டு அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணலாம் சொல்லி பார்க்கும்போது எக்ஸ்பேனால் அது ஓப்பன் பண்ண முடியல. எம்பர் லெவலில் இருந்து என்ன பிரச்சனை, இது கூட ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்பேன் போட்டு கலாச்சிட்டு இருக்க, அட முட்டா பையில இந்த கேட்டு மேலே மார்ஷல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு சீல் போட்டிருக்காங்க, அதனால தான் இதை ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லி எக்ஸ்பேனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க எக்ஸ்பேனோட ஸ்வாட் தான் வந்து 2ஆக உடஞ்சி போகுது. இந்த கேட் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, வந்து இதுக்குள்ளே இருக்கிற பவர்ஸ் வந்து ஃபீல் பண்ணிப்பார் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட, இந்த கேட்டை சீல் பண்ணவங்க கண்டிப்பாக 7 லெவலுக்கு மேலே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், உனக்கு ஏதாவது தெரியுதா பாரு அப்படின்ட்டு சொல்லி நம்ம எக்ஸ்பேன் சொல்ல ஹீரோ அதை தொட்டவனே வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ளே வந்துடுறான். அண்ட் அந்த இடத்துல ஒரு பர்பிள் பால் நம்ம ஹீரோ காட்டம் காட்டிகிட்டே இருக்க, ஃப்ளூயி இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா நம்மளுக்கு வச்ச ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலாம், பார்த்து ஃபைட் பண்ணுற அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பேன் சொல்ல மார்ஷல் சென்ட் வந்து நம்ம ஹீரோ கில் பண்ணுறாரு. இது என்னோட தொலைஞ்சு போன மெமரி, குழந்தை இன்னுமா புரியல, நான் தான் நீ தான் நான் நம்ம சயின்ஸ் சொல்லிட்டு போக, இப்போ பாருடா இதை நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பேன் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ண பார்க்க நம்ம ஹீரோ தான் பறந்து போயிட்டு விளாட்றான். நீ அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறையோ இல்லையோ என்னை போட்டு தள்ளிட்டு போலி அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இந்த ஸ்கில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கில் எம்பர் லெவலால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், உன்னாலலாம் இது யூஸ் பண்ண முடியாது, நினச்சி கூட பார்க்காது அப்படின்ட்டு சொல்லி நம்ம எக்ஸ்பேன் சொல்லிட்டு இருக்க, நான் இந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்பேன் யூஸ் பண்ணேன், அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண இவனோட அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு சொல்லி எக்ஸ்பேனோட பவர் யூஸ் பண்ணி பார்க்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ அப்போ எம்பர் லெவலுக்கு போன அப்படின்ட்டு சொல்லி நம்ம எக்ஸ்பேன் கேட்டுட்டு இருக்க, எனக்கு நான் எம்பர் லெவலுக்கு போயிட்டேனா, அப்போ நான் என்னோட புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன், நான் இப்போ ரெடி ஆகிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அவசரப்படாதடா நீ எம்பர் லெவலுக்கு போனதுக்கு காரணமே நான் தான் சொல்லி அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்க, சடனாக அந்த பிளேஸை வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்க, இந்த பக்கம் புதுசாக ஒரு கேட்டு இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போக, அந்த இடத்துல டிஎம்எஸை சீல் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் இருக்க, குழந்தை இந்த இடத்த விட்டு எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிடுன்னு நம்ம சைன் வந்து சொல்லிட்டு போக ஹீரோ எக்ஸ்பேனை தள்ளி விட்டுறான். ஆனால் அந்த டீமன் நம்ம ஹீரோ பிடிச்சிட நம்ம ஹீரோக்கு சில மெமரிஸ் எல்லாமே தெரியுது. என்னோட மாஸ்டர் என் மேலே ஒரு சீலை போட்டார், அந்த சீலை மட்டும் நான் ரிமூவ் பண்ணனாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு என்னோடய பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் அதுக்கப்புறமா என்ன ஆகும்னு சொல்லி நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பேன் சொல்லிட்டு இருக்க, சைடு எஃபெக்ட்டை பற்றி மறந்துட்டு முதல்ல அதை யூஸ் பண்ணுமா அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, எக்ஸ்பேனோட சீலை ரிமூவ் பண்ணிடுறா. அண்ட் அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி அதை மறுபடியும் சீல் பண்ணி விட்டுட நம்ம ஹீரோ மயக்கி கிடக்கிறத பார்த்துட்டு, நான் தான் என்னோட சீலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைட் பண்ணேன், நான் தான் முதல்ல மயக்கி கிடக்கணும், நீ ஏன்டா மயக்கி கிடக்கிறேன்னு சொல்லி எக்ஸ்பேன் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்ப. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ கண்ண முழிக்க எக்ஸ்பேன் சாப்பாடுன்னு சொல்லி நினச்சி நம்ம ஹீரோ கை பிடிச்சி கடிச்சு வச்சிடறா. உண்மையிலே வந்து எம்பர் லெவலில் தான் இருக்காளான்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோட ரியல் ஃபேஸை பார்க்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்பேனோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ண போக, டே என்னடா பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸ்பேன் நம்ம ஹீரோ போட்டு குழந்தை கட்டிடுறா. புளி இதுக்கு மேலே நீ என் கூட இருக்க வேண்டாம், நீ எங்கே போகணும்னு சொல்லி நினைக்கிறியோ அந்த இடத்துக்கு நீ போகலான்னு சொல்லி நம்ம எக்ஸ்பேன் சொல்லிட்டு இருக்க, எதனால் சீஃப் நான் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்பேன் கிட்ட கேட்க, நம்ம அந்த பிளேஸ்லேருந்து எஸ்கேப் ஆக என்னோட ஸ்கீலை ரிமூவ் பண்ணிட்டேன், விட்டால் நான் உன்னே கொண்டு இருப்பேன், நீ என்னோட இருந்தால் உனக்கு தான் ஆபத்து, அதனால் நம்ம 2 பேருமே தனித்தனியாக போகலான்னு சொல்லி நம்ம எக்ஸ்பேன் சொல்ல, நான் வீட்டில் இருந்து கிளம்பும் போது என்னோடய கிராண்ட்பா பிரிஸ்கிங் இடத்துல இருக்கிற அவரோட ஃப்ரெண்டை போய்ட்டு மீட் பண்ண சொன்னார். அப்போ நான் என்னோடய ஜர்னியை நான் கண்டினியூ பண்ண போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, நீ இந்த போட்டில் நேராக போனீங்கனாக்கா சீக்கிரமாக நீ பிரிஸ்கிங்கிறதுக்கு போயிடலாம் சொல்லிட்டு எக்ஸ்பேன் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்ப, சீஃப் என்னை விட்டுட்டு போகாதீங்க எனக்கு போட் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு ராத்திரி வரைக்குமே அந்த போட்லேயே இருக்க, வேற ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோட போட்லேயே சொல்லிக்கிறான், டேய் எவ்வளோ தேர் இருந்தால் எங்களோட வழியில் வருவேன், நாங்கள் யாருன்னு தெரியல, ஸ்கைஃபால் பேலஸை சேர்ந்தவங்க, ஒழுங்கு மாதிரி தான் எங்கள் காலை விழுந்து மன்பி கட்டிட்டு போயிடு, அப்படி இல்லைனாக்கா நீ உயிரோட திரும்ப மாட்டேறா அப்படின்ட்டு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறான். அந்த டென்ஷனில் அவன் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ ஒரு அடி தான் அவன் பறந்து போய்ட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். அண்ட் இன்னொருத்த வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க,
அவங்க 2 பேரோட பவர்ஸுமே வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. உன்னோட தேர்ட் ரேட் ஸ்கில் அது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னோட ஐஸ்டாமை பாருடான்னு சொல்லி அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண அந்த இடமே வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுது. ஹீரோ போயிட்டு பதிலுக்கு அட்டாக் பண்ண யாருடா நீ அப்படின்ட்டு சொல்லி அவன் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்க. அவனோட மாஸ்டர் அந்த இடத்துக்கு வரான். நீ என்னோட அப்ரெண்டிஸை அட்டாக் பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட ப்ராக்டிஸை வந்து கெடுத்திருக்க. நான் நினச்சா உன்னை எந்த இடத்துல கொண்டுட்டு போக முடியும், ஆனால் எங்கள் ஸ்கைஃபால் பேலஸை சேர்ந்தவங்க அப்படி பண்ண மாட்டோம். நீ எந்த கையால் என்னோட அப்ரெண்டிஸ் அடிச்சியோ அந்த கையை உடச்சிக்கோ, உன்னை உயிரோடு விட்டுறேன்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்க. வழக்கம் போல் நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறான். அந்த டென்ஷனில் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டே இருக்க. நம்ம ஹீரோ போய்ட்டு என்ன ஃபைட் பண்ணாலுமே அவன் அதை அசால்ட்டாக பிளாக் பண்ணிவிட்டு என்னோட ஐஸ்டமாக பாருடான்னு சொல்லி ஒரு பவரை யூஸ் பண்ண அந்த இடம் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகுது. கூடவே நம்ம ஹீரோ ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்க. நீ உன்னோட ப்ளாம் ஸ்ட்ரைக்கை காமிச்ச, இப்போ என்னோட இதை பாருடான்னு சொல்லி அவனோட ப்ளாம் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ண உன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணாத, இல்லைனாக்கா உன்னோட பாடி கண்ட்ரோல் போய்கிடும். சீக்கிரமாக இதை முடிச்சிடலாம், இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சைன்ட் அங்கேருந்து கிளம்ப. உன்னை உயிரோட விட்டால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு தொல்லை வந்து நிற்பேன். உன்னை இங்கேயே இந்த இடத்துல போட்டு தள்ளுறேன்னா சொல்லி அவன் அட்டாக் பண்ண வர மார்ஷல் சென்ட் வந்து நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன ஸ்கில்டா இது அப்படின்ட்டு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே உன்னை உயிரோட விட மாட்டேன், உன்னை தேடி வந்து கொல்லுண்டான்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்க. ஹீரோ வேற ஒரு பிளேஸ்க்கு வந்துடுறான். அண்ட் அவனோட பாடி ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்க. இவனை காப்பாற்றினாக்கா அதுக்கு ஒரே வழி தான், நான் இவனை ஜேடா மாற்றணும்னு சொல்லி சைன் நம்ம ஹீரோ ஜேடா மாற்றி விட அடுத்த நாள் காலையில் பிரிஸ்கி கிட்டத்தை சேர்ந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இது என்னோட கிராண்ட்பாவை காப்பாற்றினாக்கா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் போயிட்டு அந்த ஐஸை பார்க்க இதுதான் அந்த லெஜெண்டரி ஒயிட் ஜேட் ஐஸ்ன்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போக மாஸ்டர் டியூக்கு பைட்டியன் ஃபாலன் ஸ்கேட் செட்டோட சீஃபோட ஃபைட் பண்ணியிருக்கான். அவர்கிட்ட அடி வாங்கி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்னு சொல்லி அவன் வந்து ரிப்போர்ட் பண்ண அவனால் கூட பைட்டனை டிஃபீட் பண்ண முடியலன்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்க. மாஸ்டர் பைட்டன் யூஸ் பண்ண ஸ்கில் என்ன ஸ்கில்லுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ குறைவான டைமில் அவ்வளோ பவர்ஃபுல்லான டெக்னிக்கை அவன் லேர்ன் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இது அந்த எசன்ஸ் ஸ்டோனோட பவர்ஸாக தான் இருக்குங்கிற மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த பவர்ஸ் எனக்கு சொந்தமாக வேண்டியது. ஆனால் அந்த பைட்டியன் என்கிட்ட இருந்து அதை தட்டி பறிச்சுட்டான். கண்டிப்பாக அதை நான் அடியாமல் விட மாட்டேன். அவன் பிரிசர்க்கு என்கிட்ட தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கிற எம்பரர் எனக்கு கடமைப்பட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த தடவை அவர் நான் கேட்குறத கொடுத்தேதாகணும்னு சொல்லி அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்ப நெக்ஸ்ட்டு பிரிசர் கிங்டத்தோட சோல்ஜர்ஸை காமிக்க அவங்க எல்லாருமே பேலஸ்க்கு வந்துடுறாங்க. ஜென்ரல் ஐஸோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் ஹீல் பண்ணலாம் சொல்லி பார்க்க, ஆனால் அந்த ஒரு ஐஸ் ஜெடிலிருந்து எந்த ஒரு பவர்ஸுமே வெளியே வரலை. ஒருவேளை இது அந்த ஐஸ் ஜெட் இருக்காதுன்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஆனால் இந்த குயிங் ஸ்டேட் ஜென்ரலியே இழக்க விரும்பல. இன்றைக்கி என்ன நடந்தாலுமே சரி அவர் காப்பாற்றி தரணும்னு சொல்லி அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்க. டிஸ்ட்ராக்ட் ஆகாத, கான்சென்ட்ரேட் பண்ணி உன்னோட இன்ஜுரிஸ் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணுன்னு சொல்லி நம்ம மார்ஷல் சென் சொல்லிட்டு இருக்க. ஆனால் மாஸ்டர் இவர் தான் என்னோட கிராண்ட்பா சொன்ன அந்த ஹீரோ, இவரை சாக விடக்கூடாது, இவர் எப்படியாச்சும் காப்பாற்றி தரணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சைன்டம் ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோனோட எசன்ஸ் ஸ்டோனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் ஹீல் பண்ணிட்டு இருக்க. அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஜென்ரல் மேஜிஸ்ட்ரி உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி வெளியே இருக்கிறவன் ரிப்போர்ட் பண்ண அந்த சோல்ஜர் அங்கேருந்து கிளம்புறான். நீ ஐஸ்ஜரை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஜென்ரலி இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லி அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரி கேட்க அவர் சீக்கிரமாகவே ரிகவர் ஆகி வந்துடுவார், இப்போ நல்லாவே ரிகவரி ஆகிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த ஜென்ரல் சொல்ல, நல்லது ஜென்ரல் லீலிங் சீக்கிரமாகவே குணமாகட்டும், அவர் சீக்கிரமாக குணமாகிறத கொண்டாட இன்னைக்கு நைட்டு நம்ம பார்ட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப அந்த பார்ட்டிக்கு எக்கச்சக்கமான பேர் வராங்க. அண்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அந்த பிளேஸுக்கு ஒருத்த வரான். பே ஸ்டேட்டஸ் சேர்ந்த எங்களை ஏன்டா இந்த ஜென்ரல் லீயோட ஃபியூனருக்கு கூப்பிடலன்னு சொல்லி அவன் வந்து அந்த இடத்துல நிற்க, லீச்சன் இப்போதான் 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் இருந்த வார் முடிஞ்சிருக்கு, இப்போ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜென்ரல் கேட்க, வாரப்போ எங்களோட சோல்ஜர்ஸில் பாதி பேரை கொண்டுட்டாங்க, அந்த லீலின் மட்டும் எங்களோட கமாண்டர் கொல்லாமல் இருந்திருந்தா உங்களோட குயிங் ஸ்டேட்டு இந்த மேப்பில் இல்லாமல் போயிருந்திருக்கோம், அவனோட ஃபியூனருக்கு நான் வராமல் எப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்க. ஆக்சுவலி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, ஜென்ரல் லீலின் ஒன்றும் சாகலை, அவர் உயிரோட தான் இருக்கார், அவர் இப்போ ரிகவர் ஆகிட்டு இருக்காரு, சீக்கிரமே நார்மல் ஆகிட்டு வரேன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க. அவன் பொழைக்க வாய்ப்பே இல்லை, என்கிட்டயே போய் சொல்கிறேன்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்க. மாஸ்டர்லிங் எடுத்து சொல்ல அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் ரிகவர் ஆகிட்டு வரானாக்கா இன்னும் 3 நாள் கழிச்சு நான் இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் வருவேன், அப்போ என்னோட கையாலேயே அந்த லீலியனை நான் கொல்றேன்னு சொல்லிட்டு அவன் சேலஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப
அங்கே இருக்கிற எல்லாருமே பார்ட்டியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க மெங்கி மட்டும் யாருக்குமே தெரியாமல் ஜென்ரலி இருக்கிற பிளேஸ்க்கு போகிறா. இது ரியலாகவே பல வருடங்கள் பழமையான ஐஜியோட இருந்தால் இது பைட்டியானோட டிமானிக் ஃபார்மை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி அவள் பார்த்துட்டு இருக்க அந்த ஐஜியோட பொழந்துக்கிட்டு நம்ம ஹீரோ வெளியே வரான். மெங்கியூ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்க அதை நான் கேட்க வேண்டியது இங்கேருந்து ஐஜியோட எங்கே போச்சுன்னு சொல்லி அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்க உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி சோல்ஜர்ஸ் ரிப்போர்ட் பண்ண கிளம்பிடுறாங்க. ஐஜியோடலாம் எதுவுமே கிடையாது, நான் தான் அவர் ஹீல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க எனது நீ ஹீல் பண்ணிட்டு இருந்தே அப்படின்னு சொல்லி மெங்கி நம்ம ஹீரோட பவர்ஸை செக் பண்ணி பார்க்க அந்த பிளேஸ்க்கு எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போனவங்க யாருன்னு சொல்லி சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜென்ரல் சொல்லிட்டு இருக்க ஜென்ரலி எழுந்து வேணான்ட்டு சொல்லிடுறாரு. அண்ட் அங்கே இருக்கிறவங்க 3 நாள் கழிச்சு நடக்க போகிற பேட்டலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க பைட்டியான் இங்கே தான் தப்பாக இருக்குது, நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நீ இப்போ போயிட்டு நாளைக்கு காலையில் இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி மெங்கி நம்ம ஹீரோ அனுப்பிச்சி வச்சுட்டு பைட்டியான் இவ்வளோ சீக்கிரமாக ஸ்ட்ராங் ஆகுவான்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி நம்ம மெங்கி நினச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் சீட்டுக்குள்ளே வர மாதிரியே அந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஜென்ரலி கிட்ட டூக்கு ஃபையோட பேரை வந்திருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல ஜென்ரலி அந்த சேஜை எதுக்காக நம்ம தேடி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற சோல்ஜர் கேட்டுட்டு இருக்க ஒரு சேஜை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, அதை மறந்துடுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்க அதெல்லாமே கேட்காம அவர் கண்டுபிடிச்சே தான் தீரணும்னு சொல்லி அங்கே இருக்கிற சோல்ஜர் பேசிட்டு இருக்க அவர் டென்ஷன் ஆகிறாரு. அண்ட் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லி ஜென்ரலி கேட்க நான் உங்ககிட்ட இருந்து கிளியராக டெக்னிக்கல் லேர்ன் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அந்த ஸ்கில் என்னோட யூனிக்கான ஸ்கில், அந்த ஸ்கில்லை நான் உனக்கு சொல்லித்தரேன்னாக்கா என்னோட அட்டாக்கை நீ பிளாக் பண்ணிக்காமி நான் உனக்கு அதை சொல்லித்தரேன்ட்டு சொல்லி அவர் சொல்லிகிட்டே இருக்க ஆனால் நீங்கள் கிங் லெவலில் இருக்கீங்க, நான் எம்பர் லெவலில் தான் இருக்கேன், என்னால் அதை எப்படி பிளாக் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்க டூகு ஃபேமிலியில் இருக்கிறவங்க தைரியம் இல்லாதவங்க அவங்க எல்லாருமே ஒரு தொடர் நடைங்க வளர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஜென்ரலி சொல்லிட்டு இருக்க என்னோட ஃபேமிலியை பற்றி அப்படி சொல்லாதீங்க, என்னோட கிராண்ட்பா உங்களை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்காரு ஆனால் நீங்கள் அவர் சொன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க உன்ன மாதிரியான பசங்களோடலாம் என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது, இங்கேருந்து கிளம்புடான்னு சொல்லி அவர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஹீரோவால் அவரோட அட்டாக்கை பிளாக் பண்ண முடியலை. ஒரு ஜூனியராக என்னோட ஸ்கில்ஸ் அந்தளவுக்கு கிடையாது, அதனால் எங்களோட டூகு ஃபேமிலி வீக்கானதுன்னு சொல்லி நினச்சிக்காதீங்கன்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ஒரு நிமிஷம் இரு உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி தான் நான் அப்படி பேசிகிட்டு இருந்தேன், மற்றபடி ஆல்ரெடி உன்னோட கிராண்ட்பா எனக்கு லெட்டர் மூலயமா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்பவே டேலண்டானவர்னு சொன்னார், நான் உனக்கு அந்த டெக்னிக்கை சொல்லித்தரேன்னு அவர் நம்ம ஹீரோக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி தந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை பண்ணுறான். ஆனால் அவனால் ரொம்ப நேரத்துக்கு அதை ஸ்டடியாக வச்சுக்க முடியலை, உன்னுடைய பவர்ஸை அந்த லீஃப்குள்ளே செலுத்தி அதை ஸ்டடியாக வச்சுக்கோ, அப்படி நீ அதை தப்பாக பண்ணினாக்கா உனக்கு தான் அடி விழம் சொல்லி மாஸ்டர் சொல்லிகிட்டே இருக்க நெக்ஸ்ட் வில்ல பையன் மெங்கி கிட்ட வரான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லீலினோட கிளியராக டெக்னிக்கால் அவனை சேவ் பண்ண முடியாது, அதை மறந்துன்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டே இருக்க பைட்டியா நீங்கள் இருப்பான்னு சொல்லி எனக்கு தெரியாது, நான் இந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ண தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி மெங்கி சொல்லிட்டு இருக்க ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட லாடால் மட்டும்தான் அவனை சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப ஹீரோ இன்னுமே அவர்கிட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கான். அண்ட் அவர் நம்ம ஹீரோக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இருக்க நீ எவ்வளோ நேரமாக லீஃப் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி தவிர உன்னோட பவர்ஸை எந்த அளவுக்கு செலுத்தணும்னு சொல்லி மறந்துட்டேன்னு சொல்லி நம்ம சைன்ட் வந்து சொல்லிட்டு போக ஹீரோ இந்த டைம் கரெக்டாக பண்ணிடுறான். ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதுக்கு மேலே தான் மெயின் பீஸே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி ஜென்ரலி சொல்லிட்டு இருக்க ஜென்ரல் லீ சாங் 3 நாளாக இந்த இடத்துல இருக்கான், நீங்கள் அவரோட டியூல் பண்ணலனாக்கா அவர் மறுபடியும் வார ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒருத்த வந்து ரிப்போர்ட் பண்ணேன். அவங்க 2 பேருமே ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க அவங்க அந்த ஃபைட்டையும் ஸ்டார்ட் பண்ண அந்த பிளேஸ் அதிர அளவுக்கு அவங்க 2 பேருமே ஃபைட் பண்ணிக்கிறாங்க. என்னோட மாஸ்டரை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டுட்டுடான்னு சொல்லி லீ சாங் சொல்லிட்டு இருக்க அன்றைக்கி அவர் தான் என்னை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஃபைட் பண்ணார். ஜென்ரலி இங்கே அந்த வாரம் ஸ்டாப் பண்ணதை அப்படி பண்ணாருன்னு சொல்லி அவங்க 2 பேருமே வேறு லெவலில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க ஹீரோட எசன்ஸோட பவர்ஸ் எல்லாருமே ஜென்ரலிக்கு போயிட்டு இருக்க நீ உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவரை சேவ் பண்ணனால உங்கள் 2 பேருக்குள்ளேயே ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆகி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம சயின்ஸ் சொல்லிட்டு இருக்க நம்ம 2 பேருமே நம்மளோட ஃபுல் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிக்கலான்னு அவங்க 2 பேருமே அவங்களோட ஃபுல் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க குழந்தை நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம் போலி அப்படின்ட்டு சொல்லி அந்த மனுஷன் இந்த உலகத்தில் ஒருத்தங்க அதுக்கு பதிலாக சமாளிக்க பார்க்க அப்படியா ஆனால் நீ தான் அதில் எனக்கு நல்லா சொல்லி சொல்லி ஹீரோட ஃபைட் பண்ண பால் ஸ்கை செட்டோட சீஃப் நம்ம ஹீரோ நோக்கி பயிராதீங்கன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க என்னோட டிசிப்ளின் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி ஜென்ரலி கேட்க நாங்கள் ஒருத்தங்க மேலே எங்களோட ஐஸ்டாம் டெக்னிக்கை யூஸ் பண்ணால் அவங்க மேலே ஒரு மார்க் கிரியேட் ஆகும், நீ தாண்டா அதுன்னு சொல்லி அவங்க 2 பேருமே நம்ம
ஹீரோ லாக் பண்ணுறானுங்க. இவன் தான் எங்களோட ஃபாலன் ஸ்கை செட்டோட சீக்ரெட் டெக்னிக்கை திருட பார்த்தான்னு சொல்லி அவனுங்க 2 பேருமே சொல்லிகிட்டே இருக்க இவங்க 2 பேருமே போய் சொல்கிறாங்க. ஆக்சுவலி போட்டில் போனவங்க மேலே இவங்களோட கப்பலை வச்சு ஏற்றிட்டாங்க. அது தட்டி கேட்க போன என்ன அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, நீ சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி அவங்க 2 பேருமே கேட்டுட்டு இருக்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறத வச்சு மட்டும் முடிவு பண்ணிட முடியாது, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி நம்ம ஜென்ரலி கேட்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இது எங்கள் செட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், ஸோ எங்களால் இது எப்படியே விட முடியாதுன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க, இதை கேட்டுட்டு ஜென்ரலி கோவமாக பக்கத்தில் இருக்கிற சோல்ஜர் அவரை சமாதானப்படுத்துகிறான். என்னது சீக்ரெட் டெக்னிக்கா, நீங்கள் யூஸ் பண்ண சீக்ரெட் டெக்னிக் என்னோட 3rd ரேட் ஸ்கில்லை விட ரொம்ப வீக்கானது, அதனால தான் நான் உயிரோட இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, என்னடா சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லி அவனுக்கு 2 பேருமே டென்ஷன் ஆகிட்டு இருக்க. இங்கே இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே நல்லா கேட்டுக்குவாங்க, இங்கே இருக்கிறவர் என்ன 3 தடவை அட்டாக் பண்ணலாம், அப்படி அந்த அட்டாக்ஸை நான் சமாளிச்சிட்டேன்னாக்கா ஃபாலன் ஸ்கை செட்டை சேர்ந்தவங்க உங்கள் எல்லாரும் முன்னாடி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் இந்த சேலஞ்சுக்கு வரீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவர்கிட்ட கேட்க, அவருமே அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க, டே இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, டூகு பைட்டான்னு ஒருத்தன் ஃபாலன் ஸ்கை செட்டோட சீஃபை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கான், நம்ம போயிட்டு அந்த இன்ட்ரன் மேலே வந்து பெட் பண்ணலாம், சீக்கிரமாக வாடான்னு சொல்லி அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்ப, மிங்கியும் அதை கேட்டுட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறா. உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன், எனக்கு முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேளு, உன்னை போனால் போட்டுன்ட்டு உயிரோட விட்டுறன்ட்டு சொல்ல, ஹீரோ வழக்கம் போல முடியாதுன்னு சொல்லிடுறான். குழந்தை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு சைன்ட்டு வந்து சொல்ல, இல்லை மாஸ்டர் வெறும் 3 அட்டாக் தானே, இதை நானே பார்த்துக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். ஜென்ரலி நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம், போயிட்டு என்ன ட்ரெயின் பண்ணது நீங்கள், ஸோ கண்டிப்பாக அவன் தோக்க மாட்டான்னு அங்கே இருக்கிற சோல்ஜர் சொல்லிட்டு இருக்க, என்னோட பயமே பைட்டனுக்குள்ளே இருக்கிற அதுதான் சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்க, இந்த பையன் ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி இன்ட்ரன் போயிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண, ஹீரோ போய்ட்டு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான். போயிட்டியான அந்த கோல்னஸை சூப்பராக கையாளுறலன்னு சொல்லி அங்கே இருக்கிற சோல்ஜர் சொல்ல, அவனுடைய கண்ட்ரோல் சூப்பராக தான் இருக்குது, ஆனால் அவனோட பவர்ஸ் எல்லாத்தையுமே அந்த கோல்டை சப்ரஸ் பண்ண மட்டுமே யூஸ் பண்ணிட்டானாக்கா அவனுக்குள்ளே இருக்கிறவன் கண்டிப்பாக வெளியே வந்துடுவான்னு ஜென்ரலி புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்க, இப்போ முடிஞ்ச என்னோட இந்த அட்டாக்கை தடுத்து பாறான்னு சொல்லி அவன் ஒரு டோர்னடோவை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண, என்னோட லார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் பவரை பாறான்னு சொல்லி நம்ம ஹீரோ போய்ட்டு அதை அட்டாக் பண்ணி பிரேக் பண்ணுறான். என்னோட 3rd அட்டாக் இந்த 2 அட்டாக் மாதிரி ஈஸியானதாக இருக்காது, இதில் கண்டிப்பாக நீ செத்துருவிடான்னு சொல்லி அவன் ஃபாலன் பேலஸ்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ண, ஹீரோ அந்த ஸ்கில்லே 2 பொழுது அதில் வின் பண்ணுறான். இன்றின் இப்போ உன்னோட தோல்வி ஒத்துக்கினதாகணும்னு சொல்லி ஜென்ரலி சொல்லிட்டு இருக்க, இன்றின் இதை கேட்காம 4வது ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். அண்ட் நம்ம ஹீரோவையும் கொல்ல போக மெங்கி வந்து அதை தடுக்கிறா. பப்ளிக்கில் பைட்டியான் அவனோட டிமானிக் பவர்ஸை யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மெங்கி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்க, அப்படியே ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக் போகுது. பைட்டியான் எப்பயுமே அந்த வித்தியாசமான கல்லை கையில் வச்சுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி நம்ம மெங்கியை கேட்டுட்டு இருக்க, இது சாதாரண ஸ்டோன் கிடையாது, இதுக்குள்ளே இருக்கிற சீக்கிரட்டை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேனாக்கா இந்த வேர்ல்டே நம்பர் 1 நான் தான் இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க, அண்ட் எப்பயுமே நான் உங்கள் கூடவே நம்பர் 2 இருப்பேன்னு சொல்லி அவங்க 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்க, ஹீரோ இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்க, நீ அவனோட சேர்ந்து சாவடின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளையும் அட்டாக் பண்ணன்னு சொல்லி ஹீரோ அவனோட டிமானிக் ஃபார்முக்கு போகிறான். அண்ட் அந்த மனுஷனை போட்டு குழந்தை கட்டிட்டு இருக்க, உன்னோட தோல்வியை ஒத்துக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, என்னோட தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன், நீ என்னை உயிரோட விட்டினாக்கா உன்னோட இந்த டிமானிக் ஃபார்மை பற்றி இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிவிடுவேன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க, அப்போ நான் உங்களோட ஃபாலன் ஸ்கை சிட்டியை நான் மொத்தமாக அழிச்சிடறேன்னு சொல்லி ஹீரோ ஒரு சாம்பிளை காமிக்க, இன்டர்னோட டிசிப்ளின் பயத்திலே உண்மையை எல்லாத்தையுமே வளரிடுறான். ஹீரோ ஒரு அடி தான் அவன் போயிட்டு செவுத்துலேயே சொல்லிக்க ஹீரோவை நார்மல் ஆகிடுறான். அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோ பார்த்துட்டு அவன் என்ன மாதிரி பவர் யூஸ் பண்ணான்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க கிட்டே கேட்டுட்டு இருக்க, என்னோட டிசிப்ளின் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்க மிலிட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்மோக் பவர் யூஸ் பண்ணால் இவன் இப்போ ரெஸ்ட் எடுத்தாகணும், ஸோ நான் இவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம ஜென்ரலி சொல்லிட்டு இருக்க, மாஸ்டர் லீங் வந்து அதை தடுக்கிறான். பைட்டியன் டிமானிக் பவர்ஸ் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இன்டர்னும் மட்டையாகிட, அவன் சொன்னதை கேட்டிங்களே அவனை மட்டும் இப்படியே விட்டால் இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாகிடும், அவனை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி மாஸ்டர் லீங் கேட்டுட்டு இருக்க, பைட்டியன் என்னோட டிசிப்ளின் இன்ட்ரன் அவனோட வாக்கை மீறி நாளாவது ஒரு அட்டாக் பண்ணும்போதே நான் அதை தடுத்துருக்கணும், ஆனால் என்னால் அதை தடுக்க முடியல, அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாச்சும் நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், என்னால் அவனை விட முடியாது அப்படின்ட்டு சொல்லி நம்ம மாஸ்டர் லீங் சொல்லிட்டு இருக்க, ஜென்ரல் அவனை இப்படியே விட்டால் இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாகிடும், அவனை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஃபைட் பண்ண ரெடியாக, சீஃப்லிங் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், டீமன்ஸ் எல்லாருமே சாக வேண்டியவங்க தான், ஆனால் பைட்டியான ஒரு டீமன் சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு நம்ம மெங்கியை கேட்க, நான் அவனை செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளில பையன் போயிட்டு நம்ம ஹீரோ மேலே ஒரு ரிலேஷனை கிரியேட் பண்ண, அந்த இடத்துக்கு வெளில பையன் வரான். டூகு பைட்டியன் என்னோட சேர்ந்து நீயும் டீமனாக மாறிடு, அதுக்கப்புறமே இந்த உலகத்தையே நம்ம ஆளலாம் சொல்லி அவன் நம்ம ஹீரோ லாக் பண்ண, டூகு பைட்டியன் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக,
மாஸ்டர் ஆர்ட் அஸ்கிங் ஃபார்மேஷன் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் பைட்டியனோட ரியல் ஐடென்டிட்டியை நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் சொல்லி அந்த வெள்ளை பையன் போயிட்டு பற்றி வைக்க டீமன்ஸுங்க எல்லாருமே ரொம்ப தந்திரமானவங்க. ஸோ பைட்டியான் டீமனா இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை எக்ஸாண்டனுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அந்த இடத்துல இருக்கிற ஆர்ட் அஸ்கிங் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிடலாம் சொல்லி ஜென்ரலிங் சொல்லிட்டு இருக்க என்னோட டிசிப்ளின் டீமனாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் எல்லாருமே நடந்த ஃபைட்டை பார்த்தீங்க. பைட்டியான் எப்பவுமே இந்த வேர்ல்டுக்கு ஒரு ஆபத்தை வந்து நிற்க மாட்டான்னு சொல்லி நம்ம ஜென்ரலி சொல்லிட்டு இருக்க அங்கே இருக்கிற எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் சீஃப் லிங் மட்டும் பிடிவாதமாக பிடிக்க நீங்கள் எல்லாருமே தப்பாக எடுத்துக்கலனாக்கா என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆக்சுவலி என்னோடய பேர் வாங் சிஃபேங் அண்ட் நான் எக்ஸாண்டனில் இருந்து வந்திருக்கேன். என்னோட ஃபேமிலி டெஸ்டான ஆர்ட் அஸ்கிங் ஃபார்மேஷன் என்கிட்ட தான் இருக்குது. பைட்டியான் கண்ணை முடிச்சதுக்கு அப்புறமா அவன் டீமனா இல்லையான்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம் சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க அங்கே இருக்கிற எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹீரோவை காமிக்க ஏன் பிடிவாதை பிடிச்சிட்டு இருக்க, என்னோட சேர்ந்து நீயும் டீமனாக மாறிடு, அதுக்கப்புறமா இந்த உலகத்தையே நம்ம ஆளலாம் சொல்லி அந்த வெள்ளை பையன் நம்ம ஹீரோ பிரெயின் வாஷ் பண்ண பார்க்க நம்ம ஹீரோ அதை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வெளியே வந்துடுறான். அண்டு மெங்கியும் நம்ம ஹீரோ கிட்ட நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட இந்த மேன்ஷனை விட்டு யாருமே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க நம்ம மெங்கியை தடுக்க நான் தான் அவங்களுக்கு வெளியே போகக்கூடிய பர்மிஷனை கொடுத்தேன்னு அந்த இடத்துக்கு நம்ம வெளில பையன் வரான். அந்த காம்படிஷனில் வந்து நீ நல்லாவே நடிச்ச, ஆனால் நீ மறுபடியும் டூகு பைட்டியான் கிட்டே போயிட்டு தனியாக பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி அவன் நம்ம மெங்கியும் மிரட்டிட்டு இருக்க உன்னோட பிளான் அவனோட பவர்ஸை எடுக்கிறது மட்டும்தான் சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் செத்தாலும் பரவாயில்ல, அவனோட பவர்ஸ் தான் முக்கியங்கிற மாதிரி நீ நினைக்கிறல அப்படின்ட்டு சொல்லி நம்ம மெங்கி கேட்டுகிட்டு இருக்க. அதனால என்ன 10,000 வருடங்களுக்கு முன்னாடி டூகு ஃபேமிலி அவங்களோட பவர்ஸை அவேக்கன் பண்ணும்போது அந்த இடத்துல நான் அவங்க 2 பேருமே பார்த்தேன். நீங்கள் 2 பேருமே 9 தடவை வாழக்கூடிய அந்த ரீஇன்கர்னேஷன் சர்க்கிளை யூஸ் பண்ணி அந்த பவர்ஸையே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த தடவை நான் அதை நடக்க விட மாட்டேன். இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்குள்ளே இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்ததுக்கப்புறமா அவனுடைய அந்த மாதிரி பக்கத்தால் கூட என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க சைன் போட்டு நம்ம ஹீரோ திட்டுறாரு. ஜென்ரலி ஆர்ட் ஃபார்மிங் டெக்னிக்னா என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவர்கிட்ட கேட்க 10,000 வருடங்களுக்கு முன்னாடி அது டீமன்ஸோடைய கலர்ன்ட்டு சொல்லுவாங்க. அது ஒருத்தவங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் டீமன்ஸை கண்டுபிடிச்சி அதை கொண்டுட்டு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க நெக்ஸ்ட் ஹீரோ அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ வேறு ஒரு பிளேஸ்க்கும் வந்துட டூகு பைட்டியான் ஒரு வழியாக இந்த இடத்துக்கு நீ வந்துட்டு போலியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய டீமன் ஃபார்ம் இருக்கான். அந்த ஹீரோ போயிட்டு அவனை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ என்ன அட்டாக் பண்ணாலுமே அதை அவன் அசால்ட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறான். உன்னோட அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்னு அவனோட வயிற்றுலேயே ஒரு குளத்தை போடுறான். இதுக்கு மேலே கூட உன்னோட டீமன் ஃபார்மை உன்னால் கொல்ல முடியும்னு சொல்லி நினைக்கிறான்னு அவன் நம்ம ஹீரோ கிட்டே கேட்க இப்போயாவது புரிஞ்சுக்கோ, நான் தான் நீ தானா, நான் இறந்தா நீ இறந்துருன்னு சொல்லி நம்ம ஹீரோட டீமன் சொல்லிட்டு இருக்க நான் நீ ஏன் இருக்க வாய்ப்பே இல்லை, நான் உன்ன மாதிரி யாருமே காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க நீ நல்லா தான் பேசுகிற. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுக்கிறேன். லீ அண்ட் லூ ஃபேமிலியோட அண்ட் இன்டர்னோட ஃபைட் பண்ணப்போ அங்கேருந்து நான் யாரையும் கொல்லலை, ஆனால் நீ மற்றவங்களோட பேச்சை கேட்டு என்னையே கொல்ல பார்க்குறல்லன்னு சொல்லி நம்ம ஹீரோட டீமன் கேட்டுகிட்டே இருக்க டூகு பைட்டியான் உன்னோட மிஷினை மறந்துடாத, அந்த ஈவில் டீமனை கொண்டுடுன்னு சொல்லி ஆர்ட் அஸ்கிங் ஃபார்மேஷன் சொல்லிட்டு இருக்க இதுக்கு மேலே நான் சாகிறதா இருந்தால் நம்ம 2 பேருமே சேர்ந்து சாகலான்னு சொல்லி அவன் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க நீ எப்போயாவது நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழ்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துருக்கியா? நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் தான் நீ தானா, நம்ம 2 பேருமே வேறு கிடையாது, நம்ம 2 பேருமே ஒன்று தான் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க ஹீரோட டீமன் அதை ஒத்துக்கிறான். டூகு பைட்டியான் உன்னோட மிஷினை மறந்து நீ டீமனோட போயிட்டு சேர்ந்துட்ட, அந்த டீமனோட சேர்ந்து சாவிடான்னு சொல்லி அந்த ஃபார்மேஷன் அவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்க ஹீரோ அதை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறான். டூகு பைட்டியான் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டான்னு வாங் சிஃபெங் சொல்லிட்டு இருக்க அங்கே இருக்கிற எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் சீஃப்லிங் மட்டும் ஒரு மனசோடவே பேசிட்டு அங்கேருந்து கிளம்ப மாஸ்டர் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஸோ அதனால் நான் வேற ஒரு பிளேனை போட்டு வச்சுட்டேன்னு சொல்லி அங்கே இருக்கிற வெள்ளை பையன் சொல்ல மறுபடியும் அவங்க எல்லாருமே பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜென்ரல் டூகு பைட்டியான் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டான், அதனால் நீங்கள் சொன்ன பிளானை கேன்சல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க சீஃப்லிங் இதை அப்படியே விட மாட்டான், கண்டிப்பாக அவன் வேறு ஏதாவது பண்ணுவான், ஸோ இந்த பிளானை நீ ப்ரொசீட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லி நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க மாஸ்டர் லீ சொன்ன மாதிரி சீஃப்லிங் அந்த இடத்துக்கு வரான். டூகு பைட்டியான் லீ அண்ட் லூ ஃபேமிலியோட ஜெங் மாஸ்டர்ஸை கொண்டு இருக்கான், அதனால நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சீஃப்லிங் அந்த இடத்துக்கு வந்து நிற்க நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தாலுமே பைட்டியனால் எப்படி 2 பேரை கொல்ல முடியும்னு சொல்லி வாங் சிஃபெங் கேட்டுட்டு இருக்க ஒருவேளை இவன் எசன் ஸ்டோனோட பவர்ஸை கூட யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஃபைட் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்க நான் தான் அவங்க 2 பேர்த்தையுமே கொன்னேன், அவங்களுக்கு அது தேவைதான்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல ஜென்ரலி வந்து ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஜென்ரலி இவனை காப்பாற்றுறதுக்காக குயின் ஃபின் ஸ்டடிக்கே துரோகம் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி சீஃப்லிங் கேட்டுட்டு இருக்க சீஃப்லிங் அவசரப்படாமல் நான் சொல்கிறத கேளுங்க, நான் ஆல்ரெடி என்னோட ஜென்ரல் பதவி விட்டு விலகிட்டேன், லீ
லீஃபிங் தான் இப்போ புதிய ஜென்ரல். நான் இப்போ பண்ணுறது எல்லாமே எனக்காக மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஜென்ரலி சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலி இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லி நம்ம ஜென்ரலி ஆல்ரெடி அவரோட பதவியை லீஃபிங்கு கொடுத்துட்டாரு. இங்கே இருக்கிற யாராவது என்னோட டிஸ்பிளே மேலே கையை வைக்கணும்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா ஃபஸ்ட்டு என்னை தொட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோட டிஸ்பிளே மேலே கை வச்சு பாருங்கன்னு சொல்லி நம்ம ஜென்ரலி சொல்ல சீஃப்லிங் கடுப்பாகிறான். நம்ம இந்த பிரச்சனையை இந்த மார்ஷல் வேர்ல்டுடைய ரூல்ஸ் படி முடிச்சிக்கலாம்னு சொல்லி நம்ம ஜென்ரலி சொல்ல ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் தான்டான்னு சொல்லி அவனுக்கு 2 பேருமே நம்ம ஹீரோ ஃபைட்டு கூப்பிட. ஆக்சுவலி இந்த ஃபைட்டில் மொத்தமாக 3 ரவுண்டு இருக்குது. அண்ட் நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்க என்னோட டிஸ்பிளேக்கு பதிலாக நான் உங்களோட ஃபைட் பண்ணுறேன்ட்டு சொல்லி நம்ம ஜென்ரலி சொல்ல அவனுங்களுமே அதுக்கு ஒத்துக்கிறானுங்க. மாஸ்டர், இந்த பிளேஸ் இவங்களுக்கு சொந்தமானது. இந்த பிளேஸில் நம்ம ஃபைட்டை வச்சுக்கிட்டா இவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதனால் இவனுங்களை நம்ம பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் சொல்லி வில்ல பையன் சொல்ல நம்ம இந்த ஃபைட்டை மிஸ்ட்ரி பீக்கில் வச்சுக்கலாம் சொல்லி சீஃப்லிங் கேட்க அங்கே இருக்கிற எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எல்லாருமே அந்த இடத்துக்கும் வந்துடுற. பைட்டியான், ஒரு மாஸ்டராக என்னால் போன வாட்டி உன்னை காப்பாற்ற முடியல, ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை உன்னை காப்பாற்றியே தருவேன்னு சொல்லி ஜென்ரலி அவங்களோட ஃபைட் பண்ண போக அந்த 2 எல்டர்ஸுமே இந்த ஃபைட்டில் என்ன வேணுனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வித்தியாசமான ஆராவை ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி இவனுங்க 2 பேருமே இந்த ஃபைட்டில் சாக கூட ரெடி ஆகிட்டானுங்க சொல்லி மார்ஷல் சைன் சொல்ல மார்ஷல் சைன் சொன்ன மாதிரியே அவனுக்கு 2 பேருமே இது ஒரு பில்லை சாப்பிட்டு டீமனாக மாறானுங்க. அண்ட் ஜென்ரலியும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க. என்னோட பையனுக்காக உங்களுக்கு ஒன்று பழி வாங்க விட மாட்டேன்டான்னு சொல்லி அவனுக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஜென்ரலி அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி வேறு லெவலில் ஃபைட் பண்ணுறாரு. ஆனால் அவங்க ஜென்ரலியோட பவர்ஸை லாக் பண்ணிவிட்டு அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அப்பா, கொஞ்ச நாளாகவே பைட்டியானை பற்றி எந்த ஒரு விஷயமே தெரிய வரல. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளியராக டெக்னிக் யூஸ் பண்ணுறது மூலிமா பைட்டியானுக்குள்ளே இருக்கிற டிமானிக் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா சொல்லி நம்ம ஹீரோட அப்பா கேட்டுட்டு இருக்க. எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லி நம்ம கிராண்ட்பா சொல்லிட்டு இருக்க. அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, பைட்டியானுக்கு ஆபத்து, நம்ம இங்கேருந்து கிளம்புறோன்னு சொல்லி நம்ம கிராண்ட்பா சொல்ல. ஆனால் அப்பா, மகனே, உனக்கு சான்ஸ் கிடைச்சா மிஸ்ட்ரி பிக்கே மொத்தமாக அழித்துடுவேன்ட்டு சொன்னலை, அதுக்கான டைம் வந்துடுச்சு, வா கிளம்பலாம்னு சொல்லி அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்ப. பைட்டியான், நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் ஆல்ரெடி உன்னோட கிராண்ட்பாக்கு லெட்டர் மூலியமாக எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவர் சீக்கிரமாகவே இந்த இடத்துக்கு வந்துடுவார். அது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜென்ரலி போயிட்டு அவரோட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்க. அவனுக்கு ஜென்ரல் மேலே பாய்சனை யூஸ் பண்ணிடுறானுங்க. இந்த ஒரு ஃபைட்டில் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாதுன்னு சொல்லி வாங்ஸிஃபென் சொல்ல ஹீரோனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்க அந்த பாய்சன் அதை பிளாக் பண்ணிடுது. அவர் எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு அவனோட போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்க. டேய் குழந்தை, அடுத்து நீ தண்டன்னு சொல்லி அவனுக்கு 2 பேருமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண கரெக்டான டைமில் ஜென்ரலி வந்து அதை தடுத்துடுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் உயிரோடு இருக்கும்போது என்னோட டிஸ்பிளே மேலே கை வைக்க பார்த்துருப்பீங்க. உங்கள் 2 பேர்த்தையுமே சும்மா வர மாட்டேன்னான்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையுமே நம்ம ஜென்ரல் போயிட்டு வேறு லெவலில் பிறந்து கட்டுறாரு. அண்ட் அவங்க 2 பேருமே பறந்து போயிட்டு கீழே வேலை அவனுக்கு 2 பேருமே ஃபுல்லாக டீமனாக மாறிடுறானுங்க. அந்த ஜென்ரலியும் வந்து அட்டாக் பண்ண ஜென்ரலி அவனுக்கு 2 பேருமே பறக்க விட்டுறாரு. ஆனால் அந்த மொட்டை பையன் ஜென்ரலி அட்டாக் பண்ணதில் அவர் வீக் ஆகிட. ஆக்சுவலி இந்த ரவுண்டில் நம்ம ஜென்ரலி வின் பண்ணிடுறாரு. ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஜென்ரலி வின் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்த ரவுண்டை ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லி சீஃப்லிங் சொல்ல, மாஸ்டர், நீங்கள் போய்ட்டு உங்களோட பாய்சனை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுங்க, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ போய்ட்டு அவனோட ஃபைட் பண்ண போக இந்த டைம் உன்னோட ஃபைட் பண்ண போகிறது என்னோட டேரக்ட் டிசிப்ளினான ஷீதான் சொல்லி சீஃப்லிங் சொல்ல. சுகு பைட்டியான், நம்ம 2 பேருமே ப்ராமிஸ் பண்ண மாதிரி இங்கே நான் வந்துட்டேன்னு நம்ம ஷீ சொல்ல. ஆனால் நான் தெரியாமல் மாறலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஷீ, சும்மா பேசிகிட்டு இருக்காத, உனக்கு போயிட்டு போட்டு தள்ளுன்னு சீஃப்லிங் சொல்லிட்டு இருக்க. ஷீ போயிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்க. பைட்டியான், இன்னைக்கு உன்னோட உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி ஷீ சொல்லிட்டு இருக்க. ஷீ, நீ என்ன சொன்னாலுமே சரி, நான் எப்பவுமே நானாக தான் இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோ போய்ட்டு ஷீயோட ஃபைட் பண்ணுறான். ஷீ, ஈவன் நான் டீமனாக இருந்தாலுமே டீமன்ஸுங்களுக்கு கூட இமோஷன் இருக்குன்னு சொல்லி நீ தானே சொன்னாலும் நம்ம ஹீரோ கேட்க. அன்றைக்கி நான் டீமன்ஸோட ட்ரிக்கில் மாற்றி என்னோட செட்டுக்கே துரோகம் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஒன்று பொண்ணு அதை மாற்றிடுன்னு சொல்லி நம்ம ஷீ சொல்லிட்டு இருக்க. ஷீ டூகு ஃபேமிலி விட்டு வந்ததுக்கப்புறமா என்ன நடந்து சொல்லி காமிக்கிறாங்க. அவள் டீமன்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வெளில பையன் வரான். அண்ட் அவன் என்னென்னமோ சொல்லி நம்ம ஷீயோட மனசை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி போக. பைட்டியான், உன்னை அடுத்த தடவை பார்க்கும்போது நான் என்னோட கையால் உன்னை கொள்றேன்னு சொல்லி நம்ம ஷீ சொல்லிட்டு இருக்க. பைட்டியான், உன்னை உயிரோட விட்டால் இந்த உலகத்துக்கே ஒரு நாள் ஆபத்தை வந்து நிற்ப, உன்னை சும்மா வர மாட்டான்னு சொல்லி அவங்க 2 பேருமே அவங்களோட ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்க. பைட்டியான், அவளை ஸ்டாப் பண்ணு, இது ஒரு ஃபர்பிடன் மூவ், இதை மட்டும் அவள் யூஸ் பண்ணனாக்கா அவளுமே இதில் சேர்ந்து இறந்துருவான்னு சொல்லி நம்ம மார்ஷல் சைன் சொல்லிட்டு இருக்க. மிஸ்ட்ரி ஸ்வாட் டெக்னிக் 10,000 மூவ்ஸ் சொல்லி அவரோட ஒரு ஸ்வாடை 10,000 ஸ்வாட்ஸாக மாற்ற அங்கே இருக்கிற எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. டூகு, பைட்டியான், உன்னோட உண்மையான உருவத்தை வெளியே கொண்டு வரன்னு சொல்லி சீஃப்லிங் பார்த்துட்டு இருக்க.
பைட்டியா நல்லா யோசிச்சுக்கோ, இப்போ என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்க்கா, நெக்ஸ்ட் டைம் நீ என்னை கூப்பிடும்போது என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண வர முடியாதுன்னு சொல்லி நம்ம சயின்ஸ் சொல்ல ஹீரோ அதுக்கு ஓகே சொல்லிடுறான். அண்ட் ஹீரோ ஒரு ஸ்வாடு விடாமல் ஷியை காப்பாற்றி எல்லா ஸ்வாடுமே அவன் வாங்கிக்க ஷியோட தோல்வியை ஒத்துக்கிறா. இந்த ஹீலிங் பொசிஷனை யூஸ் பண்ணிக்கோ, அப்போ தான் அடுத்த மேட்ச் ஃபேராக இருக்குன்னு சொல்லிட்டு ஷி அங்கேருந்து கிளம்ப அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோ பணத்தை பார்த்துட்டு ஹீரோ டீமன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க லாஸ்ட் ரவுண்டில் உன்னோட ஃபைட் பண்ண நான் வரேன்னு சொல்லி வெளில போய் அந்த இடத்துக்கு வரான். நீ ஆல்ரெடி நடந்த பேட்டில் அடி வாங்கி வீக்காக இருக்கிறதுனால இந்த மேட்சை ஃபேராக மாற்றிக்கலாம், நம்ம இதை ஒன் மோர் காம்படிஷன் மாற்றிக்கலாம்னு சொல்லி அவன் சொல்ல நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிறான். ஆக்சுவலி ஒன் மோர் காம்படிஷனாக்கா ஒரே ஒரு மூவ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஹீரோ போய்ட்டு அவனை அட்டாக் பண்ண அவனோட ஒரு ஸ்வாட்ஸு பல ஸ்வாட்ஸாக மாற்றி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். ஹீரோ இவ்வளோ நேரமாக ஃபைட் பண்ணதில் அவனோட மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி டெயின் ஆகிட்டனால அவனோட பிரேட் ஸ்டில்னஸ் வீக் ஆகிட்டே இருக்க பைட்டியன் இதில் வின் பண்ணாலுமே லிங்க் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம பைட்டியனை சும்மா விட்டுற மாட்டாங்கன்னு நம்ம ஜென்ரலி சொல்லிட்டு இருக்க வில்ல பையன் பெல்லை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வேறு ஒரு பிளேஸுக்கு கொண்டு வந்துடுறான். டீமன்ஸ் எல்லாருமே சாக வேண்டியவங்க தான் சொல்லி வில்ல பையன் சொல்லிட்டு இருக்க நான் டீமனும் இல்லை ஹியூமனும் இல்லை, நான் எப்பவுமே நான் தாண்டா இருப்பேன் நம்ம ஹீரோ சொல்ல என்னோட லார்ட் சொன்னது உண்மை தான், நீ ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆனவன் தான் சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க. நீ யாருடான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க நீ அதை உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டாலே அவளே சொல்லியிருப்பா, இருந்தாலும் பரவாயில்ல நானே அதை சொல்கிறேன், உன்னோட மேரேஜ் கேன்சல் பண்ணது, அவள் அங்கேருந்து எல்லாரும் விட்டுட்டு கிளம்புனது, இது எல்லாமே யாருக்காகன்னு நினைக்கிற, இது எல்லாமே உனக்காக தான். அந்த ஒரு காரணத்தை யூஸ் பண்ணி நான் அவளை என்னோட பொம்மையை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அப்போ கூட அவன் நிறைய டைம் உன்னை தனியாக பார்த்து பேசியிருக்கா அப்படின்ட்டு சொல்லி அவனோட ரியல் ஃபார்முக்கு வர ஹீரோ போயிட்டு அவனோட ஃபைட் பண்ணுறான். நான் கடந்த 1000 வருஷங்களாக உன்னோட அந்த ட்ரிக்ஸை பார்த்து சலிச்சு போயிட்டேன், அந்த பவர்ஸ் மட்டும் உனக்குள்ளே இல்லாமல் இருந்திருந்தா என்னோட இந்த ஷேடோ பாடி யூஸ் பண்ணி உன்னை ஒரு செகண்டில் கொண்டு போட்டு இருப்பேன். ஆனால் அந்த பவர் உனக்குள்ளே இருக்குது, அந்த 9 தடவை வாழக்கூடிய ட்ரூ பவர்ஸை என்கிட்ட கொடுறான்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க நான் இந்த மேட்ச்சில் தோத்துட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன்னு வில்ல பையன் வெளியே சொல்லிட்டு இருக்க ஹீரோ மாஸ்டர் ஹெல்ப்பு கூப்பிட இந்த மென்டல் ஸ்பேஸை என்னோட டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒன்று என்னை தவிர்த்து யாராலுமே வர முடியாதுன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க என்ன நம்பரில் இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோட டீமன் அந்த இடத்துக்கு வரான். அண்ட் அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த வில்ல பையனோட போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்க நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நான் தான் நீ தானான்னு சொல்லி அவங்க 2 பேருமே அவங்களோட பவர்ஸை கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ண வில்ல பையன் வசமாக மாட்டிக்கிறான். நீ இதில் வின் பண்ணிட்டேன்னு நினச்சலன்னு வில்ல பையன் சொல்ல இங்கே ரியல் லைஃப்பில் ஹீரோ போட்டு அவனை குழந்தை கட்டிட்டு இருக்கான். அண்ட் அவன் மெங்கிவை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ண அனுப்ப இவ்வளோ நாளாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக உனக்காக இந்த சின்ன கேமை ரெடி பண்ணியிருக்கேன், உன்னால் மட்டும் தான் உன்னோட ட்ரூ பவர்ஸை வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லி வில்ல பையன் சொல்ல மெங்கி கிளியர் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கா, இது இன்னர் டிமென்ஷனை கொள்ளாது, ஆனால் இதை அவங்களை ஸ்லோ பண்ணலன்னு சொல்லி நம்ம மெங்கி சொல்ல அவங்க 2 பேருமே கான்சியஸ்னஸ்க்கு வந்துடுறாங்க. பைட்டியா நீ என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொன்னல, அப்போனா இங்கே இருக்கிற எல்லாருமே உன்னோட ட்ரூ ஃபார்மை பார்க்கட்டும், நம்ம இதை பற்றி அடுத்த லைஃப்பில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலேயே மட்டையாக ஹீரோட ஃபர்ஸ்ட் லைஃப்பில் காமிக்க இந்த லைஃப்பில் நம்மளால் ஒன்றும் சேர முடியலனாக்கா இந்த ரீஇன்கர்னேஷன் ஃபார்மேஷனை சேர்ந்து என்னோட மொத்த வாழ்க்கையுமே உன்னோட சேர்ந்து நான் வாழ விருப்பப்படுறேன்னு சொல்லி நம்ம மெங்கி சொல்ல மெங்கியூ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, ஆனால் நான் எப்படி இதை மறந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல பைட்டியன் டீமனாக மாறிட்டான், எல்லாருமே சேர்ந்து அவனை கொள்ளுங்கன்னு அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோவை அட்டாக் பண்ண நீங்கள் எல்லாருமே உண்மைக்காக போராடுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னோட மாஸ்டரை காயப்படுத்திருக்கீங்க, என்னோட லவ்வை கொண்டு இருக்கீங்க, உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க டேய் எல்லாருமே எங்கடா போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம மாஸ்க் அக்கா கேட்க பைட்டியன் டீமனாக மாறிட்டான். அண்டிங் டீமன் மறுபடியும் பிறந்துடுச்சுன்னு சொல்லி அங்கே இருக்கிறோம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப மாஸ்க் அக்கா ஹீரோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 1 முடிச்சிட்டாங்க. அண்ட் ஓகே ஃபேம் இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னாக்கா காத்தால ஒரு 5 மணிலேருந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது கேவலமாக தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மன்னிச்சிக்கோங்க, அடுத்த தடவைலேருந்து பக்காவாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். சரி ஓகே ஃபேம் நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் ஃபேம்.